ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்சம்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இஸ் அகைன்ஸ்ட் லா அண்ட் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். போதைப் பொருள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றமாகும் மற்றும் உடல் நலத்திற்கு கேடு விளைவிப்பதாகும். நிவாசி கதைக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதையை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு மகாராஜா இருந்தாரு. அந்த அரசருக்கு ஒரே ஒரு இளவரசர் தற்காப்பு கலையும் புத்திசாலித்தனமும் இருக்கிற ஒருவர். அவருக்கு சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியருக்கு அன்பான சீடறிவர். அரச பண்டிதர்கள் இளவரசரோட முடிசூடும் விழாவுக்கு நேரம் குறித்தனர். அப்பொழுது மகாராஜா இளவரசரை அழைத்து சில நிபந்தனைகளை சொல்லி மிகவும் குறைவான நாட்களை கொடுத்து மிகவும் சாதாரண உடைகளுடன் எல்லா ராஜ்யங்களுக்கும் ஒரு இளவரசர் போல் அல்லாமல் ஒரு சாதாரண மனிதனை போல் குதிரையில் ஊரை சுற்றி வர வேண்டும் என்று கட்டளையிட்டார். இளவரசர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு சாதாரண மனிதனோட கஷ்டம் தெரியாம போனா அவன் மகாராஜா ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு மகாராஜா மனசுல நினைச்சுக்கிட்டு இளவரசருக்கு இப்படி ஒரு கட்டளையிட்டார். அப்பொழுது இளவரசர் காடுகள் மலைகளை எல்லாம் கடந்து பல கஷ்டங்களையும் கடந்து அனைத்து ராஜ்யங்களுக்கும் அலைந்து திரிந்து கடைசியில் ஒரு அரசனை போல் இல்லாமல் வாழ்க்கை அனுபவங்களும் பக்குவப்பட்ட மனமும் நிறைந்து நல்ல மனிதனாக அரசவைக்கு வந்தார். இப்போ இந்த கதைக்கும் என்ன சம்மதம் கேக்குறீங்களா? அது என்னன்னு நீங்களே பாருங்க. என்ன சூர்யா அது? நீ பண்ணது எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கு. நீ இந்தியாவுக்கு போய் 20 வருஷம் ஆயிடுச்சு. எப்பயாவது பிஸ்னஸ் ட்ரிப்புன்னு வருவ, இப்போ இப்படி சடனாக வந்திருக்க. என்னன்னு கேட்டால் பர்சனல் ப்ராப்ளம்னு சொல்கிற. என்னாச்சுடா? இந்தியாவில் எதுவும் ப்ராப்ளமா? எடுத்துக்கோ. ப்ராப்ளம் இந்தியாவில் இல்லைடா, என் வீட்டில் இருக்கு. ப்ராப்ளம் இல்லை, சொல்யூஷன். எமோஷனல் சொல்யூஷன். புரியவே இல்லை. அந்த எமோஷனலுக்கு பேரு யுவான் ஆதித்யா. இந்த சூரியநாராயண வர்மாவுக்கு 25 வருஷம் எமோஷன். ஒன் அண்ட் ஒன்லி ஒன். அண்ட் மை சன் யுவான் ஆதித்யா. நம்ம ஆதித்யாக்கு என்னடா ராஜா மாதிரி இருக்கான். சூரியநாராயணன் சம்பாரிச்ச பிசினஸ் சாம்ராஜ்யத்துக்கு வருங்கால மகாராஜாடா அவன். பணம், தெளிவு, நாலேஜ் எல்லாமே இருக்கு அவங்கிட்ட. இன்னும் என்ன வேணும்டா சூர்யா உனக்கு? வேணும், இன்னும் நிறைய வேணும். அவன் இவ்வளவு நாளா வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் நான் சொல்லி கொடுத்தது தான். ஆனா அவனுக்கு முள்ளுன்னா என்னன்னு தெரியணும். அந்த முள்ளு குத்துனா அதோட வலி என்னன்னு அவனுக்கு தெரியணும். கஷ்டம் தெரியணும். வாழ்க்கைன்னா என்னன்னு அவனுக்கு தெரியணும். அவனோட வேர் என்னன்னு தெரியணும். அந்த வேரோட உணர்வு என்னன்னு அவனுக்கு தெரியணும். மனுஷங்களை பத்தி தெரியணும்.
அவங்க முகமூடி என்னன்னு தெரியணும். அந்த முகமூடிக்கு பின்னாடி இருக்கிற அவங்க வாழ்க்கை என்னன்னு தெரியணும். அதோட அவனோட வாழ்க்கையும் அவனுக்கு தெரியணும். முதல்ல அவனை உணரணும். இது எல்லாத்துக்கும் முன்னாடி அவனுக்குள்ள இருக்கிற ஒரு மனுஷனை அவன் முழுமையா உணரணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சூரிய நாராயண வர்மா எப்படி இருந்தேன்னு அவனுக்கு தெரியணும். அந்த வாழ்க்கை முறைய அவன் தெரிஞ்சுக்கணும். அப்பனா அவனை என்ன பண்ணலாம்னு நினைக்கிறடா? நினைக்கிறது என்னடா, ஆல்ரெடி முடிவே பண்ணிட்ட. ஜஸ்ட் வழி காட்டியிருக்க, அவ்வளவுதான். சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. பறந்திடும் பறவைகளே, நலம்தானா சுகம்தானா? மலர்ந்திடும் பசுமைகளே, சிரித்திடும் குழந்தைகளே. ஹேய் அந்த மலைகளும், ஹேய் இந்த சொந்தமும், ஹேய் இது எல்லாமே என்றும் எந்தன் பந்தமே. இங்கு உள்ள ஆனந்த போல் எங்கும் இல்லையே, சோர்வும் இல்லை நோயும் இல்லை இங்குதானடா. பட்டணத்தில் இல்லை இந்த மண்ணின் வாசமே, வறுமை போக்கும் விளைச்சல் உண்டு தெய்வ புண்ணியம். அங்குள்ள மலைகளுமே கடந்து நாமும் போகலாம். என்னோடு வா மேகங்களே, என்னோடு செல்ல குழந்தை சிட்டுகளும் ஆடுதே. இது வல்லவோ என்றும் சுகம் சுகம். சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சொர்க்கம் என்றும் அங்கும் இங்கும் ஒன்றும் இல்லையே, இந்த பச்சை மலையை போல எங்கும் சொர்க்கம் உள்ளதா? இந்த வாழ்க்கை சூரியனின் உதிக்கும் பாதையில் உன்னை விட வழியை காட்டும் நண்பன் உள்ளதா? பெண்ணெல்லாம் இந்த உலகின் படைப்பின் அருமை ரகசியம் புரிவதுதான் அது கடினம். உலகினில் உயிர்கள் வாழ மரங்கள் வேண்டும் தெரிஞ்சுக்கோ, இம்மண்ணுமே தான் தாயும் அல்லவோ. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. சிலு சிலு காட்சி தரும் பச்சைகளே, சல் சல சல இசை கேட்கும் கொலுசுகளே. Hi bro, I want a lift. பார்த்தா பாவமா தான் இருக்கு. எனக்கும் தனியா டிரைவ் பண்ணி போர் தான் அடிச்சிருச்சு. உனக்கு லிஃப்ட் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட் வேணும். சொல்லுப்பா, பார்க்கறதுக்கு ரொம்ப ரிச்சா இருக்க, ஆனா இப்படி காலி ரோட்ல நின்னுகிட்டு இருக்க. என்ன விஷயம், என்னாச்சு? டைம் சரியில்லைன்னா அந்த கடவுளுக்கு கூட கஷ்டப்படும். நான் ஏமாத்துறோம். சூப்பர்டா. கஷ்டத்துல என்ன கடவுளோடயே சேர்க்கிறியா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இன்னும் நிறைய விஷயம் இருக்கும் போல இருக்கு, சொல்லு. நிறைய சொல்ல முடியாது, சிம்பிளா வேணா சொல்றேன், கேர்ஃபுல்லா கேட்டுக்கோ. நான் வசதியானதான், எப்பவும் ஏசி கார்ல தான் போவேன் வருவேன். இப்போ கொஞ்சம் பேட் டைம், அதான் இப்படி ரோட்ல நிக்கிறேன். இருந்தாலும் கூட பரவாயில்ல, நல்லா தான் இருக்கேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சோ ஐ அம் ஃபைன். ராயல் என்ஃபீல்ட். புரிஞ்ச மாதிரியே இருக்கு, புரியாத மாதிரியே இருக்கு. கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லப்பா. உனக்கு எவ்வளவு தூரம் லிஃப்ட் வேணுமோ அவ்வளவு தூரம் தரேன். எனக்கு லிஃப்ட் வேணாம்,
இந்த பைக் நான் ஏதோ சும்மா கேட்டேன். அதுக்கு போய் நீ பைக் ரேட் எல்லாம் பேசலாமா? என்னப்பா நீ? ஹே கூல் ப்ரோ. எனக்கு இந்த பைக் வேணும். பார்க்க நல்லா தான் இருக்கு. How much does this cost? 45 75 1 லட்சம் இருக்கும். On road price? என்ன சொல்றது? இது ஒரு 75 வரைக்கும் இருக்கலாம். All right. இந்தா. ஷோரூம் பிரைஸே கொடுத்துட்டீங்களா? 40 50 80 கேட்டதை விட அதிகமாவே கொடுத்துட்டீங்களா சார்? தேவையில்லைன்னா மீதி கொடுத்துரு. பிரதர் லக்கி பைக். ஓகே thank you. Bye bro. பாய். நமக்கு லிஃப்ட் ஆவது கொடுக்கலாம். ப்ரோ லிஃப்ட் வேணுமா? ஆமா. ஓகே உட்காருங்க. Thank you. Your good name bro? என் பேரு தங்கம். You mean gold? Oh nice. பேசிக்கா இந்தியால இருக்க பொண்ணுங்களுக்கு எல்லாருக்குமே தங்கம்னா பைத்தியம். Okay. அதனால தான் எங்க அம்மா எனக்கு தங்கம்னு பேர் வச்சாங்க. Oh nice. That's really nice. சரி, நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? என்ன என் அப்பா தான் அனுப்புனாரு. இங்க எதுக்கு அனுப்புனாரு? இது ஒரு ஊரே இல்லையே. ஒரு couple of days back என் அப்பா கூப்பிட்டு இருந்தாரு. எங்க பாரு விபன், நீ ரெகுலரா அவுட்டிங் போறல்ல, இந்த முறை நான் சொல்ற இடத்துக்கு நீ போகணும். என்கிட்ட போறியான்னு கேட்டாரு. எங்க போகணும் சொல்லுங்கப்பான்னு கேட்டேன். அவ்வளவுதான் ப்ரோ. என்ன couple of days இங்க வந்து சேர்ந்துட்டேன். நான் இங்க வரது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. இங்க பெரம்பூர் இருக்குல்ல, அங்கதான் போகணும் ப்ரோ. You know one thing bro, நான் கிளம்புறதுக்கு முன்னாடி நாள் அப்பா என்கிட்ட ஒரு பேக்கை கொடுத்தாரு. இதுல பியூட்டி என்னன்னா, வெறும் $5,000 கொடுத்துட்டு கண்டிஷன் மேல கண்டிஷன் போட்டா எப்படி ப்ரோ? அவர் வைக்கிற கண்டிஷன்லாம் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அந்த வேலை யாரை பார்த்தாலும் அவங்க கிட்ட என்ன பத்தி நான் சொல்லக்கூடாதான். எப்பேற்பட்ட அவசரமா இருந்தாலும் அவங்க கிட்ட $1 கூட வாங்க கூடாதான். மொபைல் போனை சுத்தமா யூஸ் பண்ணக்கூடாது. இப்ப நான் போக போற அட்ரஸ் கூட கேட்டு கேட்டு தான் போகணுமா? அப்படியா? பிரதர் பசிக்குது, எங்கயாவது சாப்பிடலாமா? ப்ரோ நோ ஹோட்டல்ஸ் நோ மோட்டல்ஸ். அப்புறம் எங்க? நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க, அங்க கடையெல்லாம் இருக்கும், நம்ம அங்க சாப்பிடலாம். ஓகே ரைட். பிரதர் ஹோட்டல் பணக்காத. Hey, what is this bro? இதான் 5 ஸ்டார் ஹோட்டல். உள்ள ஏசி, வெளியே நான் ஏசி. வாங்க. Oh god. உட்காருங்க. Why is it so dirty? இதுல என்னோட தலை. Okay. அண்ணா, பிரதர் என்ன சாப்பிடுறீங்க? Bro, I want one cheeseburger and one coke. Yeah. அதெல்லாம் எங்க இருக்காது. ஓய் அண்ணா, இட்லி கொண்டு வாங்க. பூரி, தோசை, சப்பாத்தியாவது கொண்டு வா. அப்புறம் வேற என்னதான் இருக்கு? அதையாவது கொண்டு வா. ஓகே. Bro, spoon. டேய், ஸ்பூன் வைக்கலையாடா? ரெடியா இருக்குது. டோ அட்டோன் டோட்டோய் அட்டோய். என்னது? What is this bro? Stupid fellow. Out. அழகார பயலோ. சாப்பிடுங்க. Bro, I don't like this. Please, one water bottle. டேய், சாப்பாடு வச்சா தண்ணி வைக்க மாட்டியா? கொண்டு வரேயா, ரொம்ப கத்துற என்ன இப்போ? தண்ணி. Hey, what is this? Dirty water. டேய், ஃபாரின்ல இருந்து ஃளைட்ல வந்திருக்கான்டா. ஒரு நீட்னஸ் தேவையில்ல. நாங்க தான் போறோம் ஒரு நாளைக்கு 3 முறை லண்டனுக்கு. Bro, லண்டனுக்கு இங்க இருந்து ஃளைட் இருக்கா? Seriously? இங்க ஃபாரின் போறதுக்கு வீசாலாம் தேவையில்ல. ஒரு சொம்பு இருந்தா போதும். இதோ பக்கத்துல தான். டேய், இன்னொருத்தன் குடிச்சது எதுக்குடா எடுத்துட்டு வர? கொஞ்சம் சுத்தம் பண்ணியாவது கொண்டு வாங்கடா. இங்க பாருப்பா, காலை 7 மணில இருந்து தோசை ஊத்திந்தனா கையெல்லாம் ஒரே வலியா தான். இப்படி புடிச்சி இப்படி கொண்டாந்தேன். ஓகே போடா. Hey, ரொம்ப பேசுற. தெரியுமா என்ன பத்தி? தெரியுமா? it's raining bro. டேய், உன் வாயில இருந்து வர தண்ணில இருந்து ஒரு குளமே வந்துரும் போல இருக்குடா. அவன் ரெயின் நினைச்சிட்டான். போடா அந்த பக்கம். நான் சாதாரணமா பேசுறது எப்படி இருக்குது? நான் சத்தமா பேசினா சுனாமியே வரும். சரிதான் போ. சாப்பிடியா? Dirty fellow. சாப்பிடணும். டேய், மறுபடியும் வந்துட்டான் bro. உப்பு போடலையாடா? உப்பு இல்லையா? ஒரு நிமிஷம். உப்பு இல்லையா? உப்பு சாப்பிட பிடிக்காததுக்கு ஒரு சாக்கு வேற. What is this bro? சாப்பிடுறேனே. நல்லா இருக்கு. அப்புறம் என்ன சும்மா உப்பு இல்ல உப்பு இல்ல. போய் அந்த சாப்பிட்டு பாரு. bro. உங்கள்ல உப்பு இல்லையா? சாப்பிடு. சாப்பிட்டு பாரு. பிரதர் ஓடிலாம் வாங்க.
டேய் 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 கொஞ்சமாவது நீட்டா இருக்க கத்துக்கூடா நீட்டா இருக்கிறத பத்தி நீங்க சொல்றீங்களா? தண்ணி யூஸ் பண்ணுறீங்க, பேப்பர் யூஸ் பண்றீங்க, நீங்க பேசுங்க நீட்டா பண்ணி போங்கயா. போங்கயா. நீ சாப்பிட்டு என்கிட்ட பில் கேக்குறியாடா? டேய் பிரதர் பைக் எடுங்க. உப்புல சக்கரைல சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு பில்லு கொடுக்காம போற கேஸ் நீங்க எத்தனை பேர் பாத்துருக்கேன். போங்கடா. டேய் டோபா கொடுங்களா? ஆளையும் மூஞ்சியும் பாருங்க, கண்ணாடி வாங்க போட்டுருக்கேன். ப்ரோ 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 கடை இருக்கு நிறுத்துங்க. ப்ரோ எவ்வளவு? 100 rupees. 100 ரூபாவா? how much bro? 1 rupee 100. $100 $1.5. $1.5 1 rupee. very cheap bro, cheap quality. இதெல்லாம் இந்தியாவுல நம்பர் 1 பிராண்டட் தெரியுமா? நீங்க இருங்க I நான் don't பேசிக்கிறேன். think so. எவ்வளவு? எல்லாம் ஃபிக்ஸட் ரேட். எல்லாம் ஃப்ளெக்ஸிட் ரேட்டா? no no it's fixed. ஃபிக்ஸிட்டா? யா. என்னடா இது புதுசா பழசா? பிராண்ட் நியூ. பிராண்ட் நியூ. டேய் என்னடா இது எல்லாமே சுருங்கி போயிருக்கு? ஏய் எல்லாம் பிராண்டட். பிராண்டட். ஃபாரின்ல இருந்து வந்ததா எல்லாம். bro have money எதுக்கு இவங்கிட்ட bargain பண்ணிட்டு இருக்க? அட இது இந்தியா ப்ரோ. இங்கெல்லாம் அப்படிதான் பேரம் பேசணும். இது இந்தியா ஸ்டைலு. உங்களுக்கு எதுவும் தெரியாது, அமைதியா இருங்க. ஏய் கூப்பிட்டா பார்க்க மாட்டியா? இதான் கூப்பிடுறதா? எதுவுமே நல்லா இல்ல. எதுவுமே நல்லா இல்லையா? இது நல்ல பிராண்டட் செட். இத பாரு. என்ன பிராண்ட்? ஐயோ பிரதர் இது ஆல் அவுட். சரி இத வாங்கிக்கிறேன். ரேட் சொல்லு. 1500 ரூபாய். ஒரு செட்டுக்கு எதுக்கு 1500 ரூபாய் கேக்குற? நீ ஒரு செட்டை தான் எடுத்தியா? I told you bro. இப்ப சொல்லு என்ன பிரைஸ்ன்ட்டு. அதான் சொன்னேன்ல எல்லாம் ஃபிக்ஸட் ரேட். டேய் சோற திங்கறியா இல்ல ஆடு மாடு மாதிரி புல்ல திங்கறியாடா? எல்லா இடத்துல ரேட் குறைஞ்சிருச்சு. நீ கொஞ்சம் பார்த்து சொல்லேன்டா. சரி ஃபர்ஸ்ட் நீ ஒரு பாதி எடுத்த இல்ல, அதுல இருந்து 500 ரூபாய் குறைச்சுக்கோ. என்ன சொன்னல? அப்புறம் ஒரு 2 சட்டை எடுத்த இல்ல, அதுல 500 ரூபாய் ஏத்திக்கோ. என்னடா சொல்ற? டா வாங்கிக்கோ. அங்க பாரு சட்டை மேல காக்கா உட்கார்ந்திருக்கு. எங்க? 100. நிறுத்து. சைடுல வாப்பா, சைடுல வா. ஆஃப் பண்ணு. What? இறங்க. லைசென்ஸ் எடுப்பா, லைசென்ஸ். license இருக்கு. என்ன இது? இதெல்லாம் இந்தியால செல்லாதுப்பா, இதெல்லாம் செல்லாது. international license sir. இது இந்தியால செல்லாதுன்னு சொல்றல. நில்லுங்க நான் பேசிக்கிறேன். வெயிட் பண்ணுங்க. சார் சரியா? இங்க பாரு. What officer? இன்னொரு லைசென்ஸ் செல்லாதுப்பா, அவ்வளவுதான். But அதெல்லாம் this is an தேவையில்ல. international வாயை license. மூடு பண்ணி. Officer, how do I know? What the hell is சரியா? talking, man? Do you know what an international license is? சார் ஒரு நிமிஷம். பிரதர் என்ன What the hell is talking, man? ஓவரா வெயிட் பண்ணுங்க, பேசுறா? நான் பாத்துக்கிறேன். சார் ஒரு நிமிஷம் சார். சார் ஊருக்கு புதுசு. இதோ வச்சுக்கோங்க. முன்னாடி கொடுக்க வேண்டியதானே? ஏன்பா இப்படி சார் போடுறீங்க? எனக்கு ஒரு சின்ன டவுட். இந்தியாவுல இன்டர்நேஷனல்லாம் கிடையாதா? இல்ல, நேஷனல். தேங்க் யூ சார். ஓகே ரைட். சார் கீ சார். இந்தா. தேங்க் யூ என்ன சார். பண்ண? How do you manage? பிரது பணத்தை கொடுத்தா எல்லாத்துக்கும் விட்டுருவாங்களா? What did you just do there? My foot. ப்ளீஸ் பிரதர் கொஞ்சம் வண்டி எடுங்க. நான் பேசிக்கிறீங்க. போ கிளம்பு. ஏய் புடி. டேய் தம்பிங்களா யாரா இருக்கீங்க? சார் இருங்க சார் கொஞ்சம். What happened? நான் போடக்கூடாதா? போடக்கூடாது. நீங்க போடுவீங்களா? நான் தான் சார் ப்ரோ போடுறேன். இங்க ஆமா. அப்படிதான். Wonderful. ஓகே சார். Bro, என்ன bro இது? ஃபிங்கர். கலர் bro. ரோட்ல நின்னு போலீஸ் கிட்ட வாக்குவாதம்லாம் பண்ணிட்டு இருந்தா அப்படிதான் வரும். Pollution, corruption. What's happening to my nation? பாரு பிரதர் இப்படியே போனா ஒரு மெயின் ரோட் வரும். ஆனா இப்படியே போனா ஒரு ஷார்ட் கட். போங்க. இந்த ரோட்ல நம்ம போறதுனால 40 கிலோமீட்டர் நமக்கு மிச்சம் தெரியுமா? அதுக்கு பதிலா எனக்கு ஏதாவது நீங்க வாங்கி கொடுக்கணும். Sure. ப்ரோ டர்னிங் வருது. ஒரு ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. Okay. ஆஃப் பண்ணாத. Sorry. ஆஃப் பண்ணிட்டியா? இனிமே நம்ம தள்ளிக்கிட்டு தான் போணும். No man. ஹலோ தம்பி இங்க வாடா. But you said this is new. தரல. தம்பி கொஞ்சம் தள்ளுடா. தள்ளுறதுக்கு ஒரு ஆள் கூட பத்தாதுடா. காசு கூட கொடுக்குறேன். ஓ ஃப்ரெண்டுங்க யாராவது இங்க இருந்தா வர சொல்றா. அவங்களுக்கு காசு கொடுக்குறேன். எங்க இருந்தாலும் வாங்கடா டேய். பாப்போம். வந்துட்டான். ப்ரோ நீ ஃப்ரீயா விடு. எல்லாருக்கும் ப்ளீஸ் தள்ளுங்க. ப்ரோ பக்கத்துல ஏதாவது சர்வீஸ் சென்டர் இருக்கா? இங்க பக்கத்துல இருக்கும் போல. பாப்போம் என்னன்ட்டு.
இன்னும் எவ்வளவு தூரம்னா போனோம்? இந்த வண்டிக்கு Thank you, guys. Thank you. அதனால சர்வீஸ்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அது என்னடா? ஓ காசுனா வந்துருவாங்க. இந்தா ஃபில்டர் இருக்குல்ல, அதை கிளியர் பண்ணிட்டா பிரச்சனையே வராது. 1 இயர் சும்மா சூப்பரா போகும். சரி ஒரு நிமிஷம் ப்ரோ. என்னடா சிவா, இந்த 10 ரூபா வச்சுக்கிட்டு எல்லாரும் நல்லா சாப்பிடுங்க. லிசன் ப்ரோ, டைம் ஆயிட்டு இருக்கு. Come on, சரி let's go. போலாம். போடா போடா. பிரதர், நாங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க 2 பேரும் பணத்தை கொடுத்துட்டு எங்களுக்கு மரியாதை கொடுத்தீங்கன்னா நாங்க உங்களை பத்திரமா அனுப்பிடுவோம். இல்லைன்னா அந்த மரத்துக்கடியில புதைச்சிருவோம். ப்ரோ, பாத்தியா எவ்வளவு ரெஸ்பெக்டா பேசுறாங்கன்னு? என் பேச்ச கேளு பையா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. What the hell is this? கேட்டாங்கன்னா கொடுத்துருவியா? கொஞ்சம் நல்லா தான் கொடுப்போமே, இங்க பாக்குறதுக்கு வேற ரொம்ப பாவமா இருக்கு. Wait man, I'll handle this. இவர் பார்த்து பாரு. இங்க பாருங்க, ரொம்ப மரியாதையா சொல்றேன், திருடக்கூடாது. அதெல்லாம் தப்பு. இந்த ரோட்ல யார் வந்தாலும் அவங்களே தொந்தரவு பண்ணாதீங்க. என்ன, கஷ்டப்பட்டு தான் பணம் சம்பாதிக்கணும். நாங்களும் வேலை தான் ப்ரோ பாக்குறோம். 1 minute. இந்த இது என்னோட கார்டு. உனக்கு ஒரு நல்ல வேலையை கொடுத்தேன். போ. பிரதர், வன்முறை செய்யறது தப்புன்னு என் தாத்தாவும் சொல்லியிருக்காரு பிரதர். நீங்க இவ்வளவு கிளாஸ் எடுக்கிறப்போ நாங்க வயலண்ட் ஆகுறது தப்பு இல்ல பிரதர். நீங்க கேட்க மாட்டீங்களா? அடிச்சாதான் கேட்பீங்க. What is this bro? என்ன திங்கறானுங்க ப்ரோ இவனுங்க? இங்க பாருங்க பிரதர், அவெல்லாம் பாக்குறதுக்கு ஆள் அடிக்கிறதுக்கு பிறந்த மாதிரியே இருக்கிறான். These people are so hard to hit. கொடுத்துரு பிரதர், மொத்தமா கொடுத்துரு. இன்னும் என்ன என்கிட்ட என்ன இருக்கு? எல்லாத்தையும் அவங்கிட்ட கொடுத்து வண்டி வாங்கிட்டேன். பிரதர், நாங்க நிக்கிற வண்டி பைசா பிரதர். என்னையா? நீங்களே மரியாதையா கொடுத்துருங்க பிரதர். பிரதர், என்கிட்ட காசே இல்ல பிரதர். டேய், அந்த கட்டையை எடுத்துட்டு வாங்கடா. இதை என்னன்னு சொல்லுவாங்க பிரதர்? வீட்டுல கூட பணமே இல்ல பிரதர். இந்த காசு கொண்டு போய் நான் அக்கௌண்ட்ல போடணும் பிரதர். இல்லனா எங்க அண்ணன் எனக்கு கொன்னே போட்டுருவான். அதுக்கப்புறம் நான் ரோட்டுக்கு தான் பிரதர் வரணும். ப்ளீஸ் பிரதர். ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரதர். உன் அண்ணனோட அக்கௌண்ட் நம்பரை மட்டும் கொடு. நாளைக்கு பொழுது விடிஞ்சதும் பேங்க்ல காசை போடுறேன். சரியா பிரதர்? அக்கௌண்ட் நம்பர் வாங்கவே இல்ல. வாட்ஸ்அப் பண்ணுங்க ப்ரோ. அப்புறம் உங்க நம்பரு? நான் வாட்ஸ்அப் பண்றேன் ப்ரோ. என் நம்பர் கொடுக்காம எப்படி வாட்ஸ்அப் பண்ணுவான்? It's okay bro, leave it. சீச்சி, இவ்வளவு மோசமா ஏமாத்துறானே. Hey! Hey! Who are you? என்னடா? Hey, who is she bro? நான் பாக்குறேன் பிரதர். ஏ பொண்ணு, யார் நீ? என்ன உங்களுக்கு தெரியுமா? யாரு? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? நீ ஏன் இங்க நிக்கிற? ஏய், என்ன உங்களுக்கு தெரியுமா? Bro, we need to inform the police. ஐயோ, போலீஸ்ல வேண்டாம் பிரதர். No, இங்க what's the problem? ஒண்ணு போலீஸ்க்கு பிரச்சனை சொல்லல. ஐயோ, நான் சொல்றத கேளுங்க. பாக்குறதுக்கு வேற ரொம்ப சின்ன பொண்ணா இருக்கு. அதோ இன்னும் கொஞ்ச தூரம் போனா ஊர் வந்துரும். அங்க யாராவது இந்த பொண்ணை தேறாங்களான்னு பாப்போம். பாவம், அந்த பொண்ணுக்கு ஹைவே எல்லாம் சேஃப்டி இல்ல. சரிதானே? ஏறுமா. டிக் டிக் டிக். What's the problem? ஹலோ, ஏறு. ஐயோ, இரு வரேன். வா, ஃபர்ஸ்ட் உட்காரு. ரைட் ரைட். கேர்ஃபுல்லா உட்காரணும். புரியுதுல? போலீஸ் லெஃப்ட் ரைட் லெஃப்ட் லெஃப்ட் ரைட். ப்ரோ, இவனே இண்டிகேட்டர் போடுறான் ப்ரோ. ப்ரோ, நாம இன்னும் எவ்வளவு தூரம் போகணும்? இது நேஷனல் ஹைவே பிரதர். நம்ம ஹைவேல இருந்து ஊருக்கு போனோம். ஊருக்கு போகணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டா போகணும். ஸ்ட்ரைட்டா போய் அப்படியே லெஃப்ட் எடுத்தனா அப்படியே அங்க ஒரு ஜங்ஷன் வந்துரும். Okay. அதுக்கு அப்புறம் அப்படியே போய் ஒரு ரைட் எடுத்தா அப்புறம் அப்படியே national ஒரு highway ஹைவே தானே. வந்துரும். Oh my god, what happened? என்னாச்சு? ஏய் பொண்ணு, பிரதர் போய் வாட்டர் எடுத்துட்டு one வாங்க. பொண்ணு எஞ்சிரு. இங்க பாரு. ஹலோ, இந்த பொண்ணோட பேர் கூட நமக்கு தெரியாதே பிரதர். Wake up. என்ன Hey, பண்றது? get up. ஹலோ, Get up, பொண்ணு get up. எஞ்சிரு. மழை செத்து போயிட்டேனா? மழை இல்லையா அம்மு? அம்முவா? என்னோட செல்ல பேர் You எனக்கு shut up, தெரியும்.
ப்ரோ அம்முன்னு கரெக்டா தான் சொல்றா ஆனா மூளை மட்டும் வேலை செய்யல. நீ கொஞ்சம் முதல்ல வாய் மூடுறியா? அம்மு நம்ம சினிமாக்கு போவோமா? சினிமாக்கா? கேப் கேப் கேபா? கேப் புக் பண்ணு. கேப் வேணுமா? அதுக்கு நம்ம எங்க போறது? Whatever that is. Wait a minute. ஐ கேப் வந்துருச்சு. Okay. I booked a cab. எங்க போறா? ஏய் ஏய் நில்லு. Oh, go to hell. போதா. Shit. ஓபன் ஏய், அம்மு. பண்ணு. பைத்தியம் அம்மா. பிரதர் இவ காரை எதையோ பண்ணிட்டு இருக்கா. அம்மு, பண்ண வரைக்கும் போதும். ஒழுங்கா வா. நான் கேப்ல வா வா வா. இரு, இரு. இங்க வா. புக் பண்ணலாம். கேப் புக் பண்ணலாம். நம்ம தான் இந்த பொண்ணோட பேர் அம்மு நினைச்சிட்டு இருக்கோம். அம்மு is a good girl. Sit. அம்முக்கு என்ன வேணாலும் வாங்கி தரேன். சைலண்டா இருக்கணும். ஓகேவா? அம்முக்கு என்ன வேணும்? அங்க கார் இருக்கு. கார் எல்லாம் முடியாது. வேற என்ன முடியுமோ அதை மட்டும் கேளு. எல்லா நீ பொண்ணுங்களும் நல்ல பொண்ணுல சின்னதா ஏதாவது கேளு வாங்கி தரேன். ப்ளீஸ். ஐயோ ப்ரோ. என்ன ப்ரோ இங்க போய் இப்படி பண்றா? அம்மு. கார் ஐயோ. என் மூஞ்சிக்கு பைக்கே கிடைக்கல அப்புறம் எங்க கார் வரும்? அம்மு கார் வந்துகிட்டு இருக்கு. கார். ஹே 1 செகண்ட். பைக் சாமி ட்ரை பண்றியா? கோவிந்தா கோவிந்தா இவ ஓட்டுனா கோதாவரி நதியில தான் ஓட்டுவான். நான் வரலப்பா. என்ன விட்டுருங்க நான் போறேன். வா ஏய். வந்து பின்னாடி உட்காரு. ஓ. ஹே வெயிட் நான் ஸ்டார்ட் பண்றேன். பிரதர் கீ கொடு. முடியாது. நான் ஸ்டார்ட் பண்றேன். ஸ்டார்ட் பண்ணுவேன். நான் ஸ்டார்ட் பண்றேன். அவ்வா பிரதர் பிரதர் வெயிட் பண்ணுங்க. நான் வந்துறேன். ஏய், என்னடா நடக்குது? ஏய், ஐயோ. தள்ளு. ஓ கலகல சிரிப்புக்கு சொந்தம் தான் சின்னம்மா கண்ணம்மா கண்ணம்மா எவள் சின்ன பூவம்மா. எங்கேதான் பிறந்தாலோ எங்கேதான் வளர்ந்தாலோ சித்திரம் போலவே அழகான பெண்ணம்மா. எத்தனை ஆனந்தமே நெஞ்சுக்குள் நின்றிடும் பேரின்பமே. ஏன் இந்த வந்தமடி யாருக்கும் அறியாத வந்தமடி. உன்னைத்தான் பார்த்தாலே 1000 வண்ணங்கள் வானத்தில் வானவிலாக. பூவான உன்முகத்தேன் சொட்ட பேசிடும் பூந்தோட்டம் தோற்றுத்தான் போக. இந்த சந்திரன் வந்ததே மந்திர தூறலாய் மந்தார பூவாக வந்தவள் தானோ. என்னடி கண்ணே உன்னை அறியாயோ கோவில் வானத்தின் பூவே. உன் ஸ்நேகம் எல்லாம் என்னிடமுள்ள தாகம் ஆசை தீர்க்கும். இந்த காற்றினில் வந்திடும் தேவதை வாசம் முன்னில் தான் நானுமே கண்டேன். இந்த மண்ணில் உள்ளதெல்லாம் உந்தன் ரூபமடி பாசம் உந்தேசமும் நீயே. பெண் குட்டி மானை போல் வெள்ளத்தின் மீனை போல் துள்ளி கூதித்திடும் கண்ணே. உந்தன் சிரிப்பினில் 1000 ஆசைகள் சின்ன குழந்தையை போலே. ஓ பூங்கிலின் தோட்டத்தில் வந்திடும் மோசையாய் உன் செல்ல பேச்சினில் கண்டேன் நானே. ஏய் வண்டி வருது ஓரமா வா. ப்ரோ லெட்ஸ் கோ ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ இவ? என்னம்மா நீ இங்க இருக்க? கம் ஆன். என்னம்மா? என்னோட பொண்ணுப்பா. என் பொண்ணு இது யாருன்னு தெரியுதா? இது உங்க அம்மா தானே? இப்படி இந்த பொண்ணை தனியாவ விடுவீங்க? இதுவே ஃபாரினா இருந்தா பெரிய கேஸா இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? அக்கறை இல்ல. அமைதியா இருங்க. பாத்துக்கலாம். என்னமா இப்படிலாம் விட்டுருக்கீங்க பொண்ண? கொஞ்சம் இங்க பாருங்க. இனிமேலாவது கொஞ்சம் ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க ப்ளீஸ். நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான் பக்கத்துல தான் இருக்கோம்ப்பா. ப்ரோ அட்ரஸ் வாங்கிக்கோ. அதெல்லாம் தேவையில்ல பிரதர். அவதான் அவங்க அம்மான்னு கண்டுபிடிச்சிட்டால. இங்க பாரு. இது உன் அம்மாவா? என்ன உங்களுக்கு தெரியுமா? சரிம்மா பாத்து போங்க. சரிப்பா நான் கூட்டிட்டு போறேன். சரிப்பா. ஓகே வா. பை. ஏய் விடுங்க. அவனே. ஏய் ஏய் சும்மா இரு சொல்றேன். விடுங்க. நான் வர மாட்டேன். என்ன விடுங்க. ஐயோ என்ன விடுங்க. என்ன விடுங்க. என்ன விடுங்கடா. ஏத்து வண்டில ஏத்து. ஏய் விடுங்க. என்னாச்சு ப்ரோ? ப்ரோ உனக்கு இப்படி தோணுதா? அந்த பொண்ணோட அம்மா நினைச்சு ராங் பர்சன் கிட்ட விட்டுருந்தா? அட ஆமா பிரதர். அந்த பொண்ணுக்கும் அவங்க அம்மாவுக்குமே ரொம்ப சம்பந்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. We have to catch them. போலாம் பிரதர். என்னடி கத்துற? ஏய் எவனும் வரமாட்டாண்டி. ஏய்
போலாம். ப்ரோ இந்தியால சேஃபஸ்ட் பிளேஸ் எங்க இருக்கோ அங்க இந்த பொண்ணை விடலாம். எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டல்ல சேர்த்துருவோமா? நோ நோ, திங்க் யாராவது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஃப்ரெண்ட்ஸ் அது ஃபேமிலிஸ்லாம் யாரும் இல்லை. ரிலேட்டிவ்ஸ்? பக்கத்து ஊர்ல எங்க அண்ணன் இருக்கான், அவங்க கிட்ட விட்டுருவோமா? உனக்கு ஓகேவா? இந்த உலகத்துல அவன மாதிரி நல்லவனே கிடையாது, என்ன நம்புங்க, சேஃப் தான். ஓகே ப்ரோ, போலாம். கம் வா ஏறு. ப்ரோ அங்க லெஃப்ட், இதோ இந்த வீடு தான். அண்ணா அண்ணா. யாருப்பா? அது வராரு. வாப்பா, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. என்னப்பா, நீங்க எல்லாரும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ்னா, இந்த பொண்ணை யாரோ தூக்கிட்டு போக பார்த்தாங்க, அது விஷயம் ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். உட்காருங்கப்பா, உட்காருங்க. உட்காருமா, உட்காரு உட்காரு, நீ உட்காருப்பா. உட்காரு. நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இந்த பொண்ணு என் லைஃப்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கோ. கண்டிப்பா நான் பத்திரமா பாத்துக்கிறேன் தம்பி. டேய் கொஞ்சம் பாத்துக்கோடா. ப்ரோ அந்த பொண்ணை யாரும் அடிக்க துரத்துறாங்க. வாட்? அவங்கள காப்பாத்தலாம் பிரதர். நமக்கு இதெல்லாம் தேவையா பிரதர்? நம்ம தேவையெல்லாம் நினைக்க கூடாது, கொஞ்சம் பக்கத்துல சரி, வண்டி விடு. மா ஏறு. போலாம் பிரதர், ஃபாஸ்ட். கம் ஆன். ஐயோ என்ன பின்னாடி துரத்திட்டு வந்தது என்னோட அம்மா. உன்னோட அம்மாவா? அது என்னது, எதுக்கு இப்படி உன்னை துரத்துறாங்க, ஏன் கொன்றுன்னு சொல்றாங்க? கொன்னுடுவாங்க, சொன்னதை கேட்கலனா. பட் எதுக்கு அடிக்கிறாங்க? அவங்க சொன்ன வேலையை செய்யாட்டா அடிப்பாங்க. பேரண்ட்ஸ் பேச்ச கேட்கலனா பசங்களை அடிப்பாங்களா? ப்ரோ இதுவே ஃபாரினர் தான் பசங்களை அடிச்சா பேரண்ட்ஸ் மேல கேஸ் போடலாம். ப்ரோ நீ திரும்ப This is ridiculous. கொஞ்சம் நீ அமைதியா உட்காரு. மா உன்னோட ப்ராப்ளம் என்னன்னு சொல்லு. எனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. எங்க அம்மா படிக்கவும் சொல்லி தர மாட்டாங்க, ஸ்கூலுக்கும் என்ன அனுப்ப மாட்டாங்க. தப்பு செய்ய சொல்றாங்க, அது எனக்கு பிடிக்கல. என்ன பண்ண சொல்றாங்க? எங்க வீட்டுக்கு டெய்லி 2 ஆம்பளைங்க வருவாங்க, அவங்கள என்ன பார்க்க சொல்லுவாங்க, அவங்க கிட்ட போக சொல்லுவாங்க. என்ன இது சொல்றீங்கல்ல, மை இந்தியா இஸ் கிரேட்னு? இங்க இருக்கிற யாருக்கும் கஷ்டம் இருக்காது, எப்படியா இருந்தாலும் பொழைச்சிக்கலாம், அது இதுன்னு சொல்றீங்க. இப்படிதானா? ஒரு பொண்ணு அவ படிக்கணும்னு சொன்னா தப்பு பண்ண சொல்ற ஒரு அம்மா. கரப்ஷன், இல்லீகல், ப்ராஸ்டிடியூஷன், சீட்டிங், நோ ப்ராப்பர் சிஸ்டம். இதானா? யாரியா இங்க பெரியவன்? டோன்ட் யூ ஹேவ் ஷேம்? எனக்கு இது எதுவுமே வேணாம். என் அப்பா சொன்ன மாதிரி நான் என்னோட டாஸ்க் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இங்க இருந்து போயிடுறேன். ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். I want to go back. Bloody. I want to go back. Sorry. அவன் திட்டுறதுலாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ எங்க போலான்னு ஓடிட்டு இருந்த? நான் படிக்கணும்னா இங்க இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்டல் இருக்கு. கவர்மெண்ட் ஹாஸ்டலா? ப்ரோ இந்த பொண்ணை அங்க டிராப் பண்ணிட்டு அவ படிப்பேன்னு சொல்றா. Are you sure? Okay. நீ ஹாஸ்டல்ல சேஃபா இருப்பியா? சேஃப் தான். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் படிக்கறாங்க. Okay. போலாம். Let's go. ஏறுமா. All right. அண்ணா இங்கதான் இங்க நீ பாட்டுங்க. Okay.
இதுதான் நான் சொன்ன ஹாஸ்டல். ஓகே, நான் இப்போ உனக்கு ஹெல்ப் பண்ற பொசிஷன்ல இல்ல. ஆனா இந்தா, திஸ் இஸ் மை கார்டு. நான் திரும்ப வருவேன். ஓகே, நல்லா படிக்கணும். சரிண்ணா. இப்போதைக்கு நான் யாரும் இல்லைன்னு நினைச்சு கவலைப்பட மாட்டேன். அப்பப்ப வாங்கண்ணா. நீ எங்களுக்கு கடவுள் கொடுத்த தங்கச்சிமா. நாங்க அப்பப்ப வரோம். நீ நல்லா படிக்கணும், சரியா? பாய். டேக் கேர். போலாமா? கடை இருக்கு, ஆனா ஆள் இல்ல. ஹெல்மெட் வாங்க போறியா பிரதர்? இங்க பாரு, இது பார்க்க நேச்சுரலா இருக்குல்ல. ஐ அம் தி ஓனர். ஏங்க இங்க பெரம்பூருக்கு எப்படி போனோம்? சொல்ல முடியாது. சொல்ல மாட்டியா? ஏன் சொல்ல மாட்டீங்க? துட்டு கொடுக்குறியா? சொல்றேன். யோ, உலகத்துல இதுக்கெல்லாமா காசு கேட்பீங்க? உனக்கே இதெல்லாம் நியாயமா இருக்கா? வாசியில சொல்லணுமா? இந்த ஹெல்மெட் எவ்வளவு? 1000 ரூபாய். இது 1200. எடுத்துக்கோ. அது இன்னும் நல்லா இருக்கு. அது எவ்வளவு? இது 1500 ரூபாய். எடுத்துக்கோ. ஆஹா, சூப்பரா இருக்கு. உன் தலை கரெக்டா இருக்கும். பெரம்பூருக்கு எப்படி போனோம்? ஃப்ரீயா சொல்லணுமா? நேரா போங்க. 2 ரைட் 2 லெஃப்ட். 2 தானே? What happened? காசெல்லாம் கொடுக்க முடியாது. பாப்பலாம். போடி போ. நிப்பாட்டு ப்ரோ. இவன் மொத்த ஹெல்மெட்டே தூக்கிட்டு போவோம். இவனும் இவன் மண்டையும். புடி பிரதர். 1 2. உங்களுக்கு தப்பான அட்ரஸ் கொடுத்தல. என்னடா என்ன அப்படியே அடிச்சேன்னு வச்சுக்கோ. அவ்வளவுதான் உனக்கு. இப்ப சரியான அட்ரஸ் சொல்றேன். வச்சிருப்பா. சொல்லு. உண்மையை சொல்லணும்னா எனக்கே தெரியாதுப்பா. அப்ப காசு கொடுத்தா எப்பற சொல்லிருப்ப? அதேதான்பா சொல்லிருப்பேன். டேய், தம்மா துண்டு இருந்துகிட்டு உனக்கு இவ்வளவு ஆசையா? ப்ரோ வா போலாம். நம்மள மாதிரி உனக்கு எதுவும் தெரியாதான். ரைட். அடிச்சேன்னு வச்சுக்க. ப்ரோ, பாக்குறத கொஞ்சம் நிறுத்திட்டு கேட்டா ஏதாவது வழி தெரியும்ல? கேட்கலாம். மொத்தமா கேட்கலாம். சொன்ன அடிப்பான். ப்ரோ, நீ நாளுக்கு நாள் எப்படி மாறிட்டு இருக்கன்னு தெரியுமா? ஒரு விசித்திரமான விலங்கா மாறுற. என்ன ப்ரோ இது? சடனா ஹார்ட்டும் பிரெயினும் சேர்ந்து ஏதோ பிரஷர் கொடுக்குது. என்னமோ சம்திங் இஸ் ஹேப்பனிங் இன்சைட். இததான் பைத்தியம்னு சொல்லுவாங்க ப்ரோ. டயத்துக்கு சாப்பிடல, ஒழுங்கா தூங்கலனா இந்த மாதிரிலாம் வந்து சேரும். உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. தல ஒரு மண்ணு. நான் வேற இல்ல ப்ரோ. எக்ஸ்கியூஸ் மீ மேம். நோ எக்ஸ்கியூஸ். ஏன்னா நான் மேடம் கிடையாது. அத்வைகா. சொல்லுங்க, உங்களுக்கு எந்த மாதிரியான உதவி தேவைப்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நீ இதுக்கு முன்னாடி ஏதாவது கஸ்டமர் கேர்ல வேலை பார்த்தியா என்ன? ஆமா. உங்களுக்கு எப்படி தெரியும்? எங்க எல்லாருக்கும் புரியும். உனக்கு மட்டும் தான் அது புரியாது. என்னத்த சொல்ற? ஏய், அத்வைகாவா? அது என்ன பேரு? இப்படி உனக்கு கேட்டதே இல்லையே. அப்படின்னா அதுக்கு மீனிங் என்ன? ஆமா, இவன் இதுக்கு முன்னாடி இந்த பேரெல்லாம் கேள்விப்பட்டதே இல்ல போல. அத்வைகானா யூனிக் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஒன்னே ஒண்ணுதான் இருக்குமா? அதான் அதுக்கு அர்த்தம். அத்வைகா யூனிக் பர்சன். தேடுனா கிடைக்காது, கிடைச்சா தூங்க முடியாது. யூனிக். வாவ், நைஸ் நேம். ஓகே, நோ ப்ராப்ளம். எங்க பக்கத்துல ஃபுட் எங்க நல்லா இருக்கும்? ப்ரோ, நம்ம கேக்க வந்தது அட்ரஸ். ப்ரோ, நல்லா சாப்பிட்டுட்டு பொறுமையா இங்க வந்து அட்ரஸ் கேட்டுப்போம். என்ன இப்போ அவசரப்பட்டா எதுவும் நடக்காது ப்ரோ. புரிஞ்சுக்கோ. புரிஞ்சிருச்சு. எங்க இருக்கு? அங்க இருக்க ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும். ஓகே, அங்க ட்ரை பண்ணுங்க. தேங்க் யூ. யூனிக். இங்க என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? கணேஷனா நீங்க ஏன் வந்திருக்கீங்க? நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டுட்டு காசை கேட்டா ஒண்ணு வந்து கேட்க சொல்றாங்கம்மா. என்னது? உங்ககிட்ட காசு கூட கிடையாதா? நோ மணி. ஆமா மேடம், சாரி, எங்களை மன்னிச்சிடுங்க. நம்ம பிரதம மந்திரி கேஷ்லெஸ்னு சொன்னார்ல, அதனால நாங்க கேஷ் எடுத்துட்டு வரல. we respect our system. ஆஹா, என் ஷாப்ல பேடிஎம் கூட இருக்கு. பேடிஎம் கரோ. நீங்க பெரிய ஆள் தான். ஆட்டோக்கே காசு இல்லைன்னு சொல்றோம், நீங்க ஆடி கார் கேக்குறீங்க. கையில காசு இல்லைன்னா பேடிஎம் பண்ண சொல்றீங்க நீங்க. நிஜமாவா? நிஜம்தாங்க. கணேஷனா நீங்க போங்க, நான் கொடுக்குறேன். ஓகே, கூல். யாரு ப்ரோ இவன்? இதுக்கு போய் எப்படி பாக்குறான்?
தேங்க்ஸுங்க. இப்ப சொல்லுங்க, உண்மையா என்ன விஷயம்? உங்களை பார்த்தா ரிச்சா தான் இருக்கீங்க, ஆனா நீங்க சொல்ற கதையெல்லாம் சுத்தமா மேட்சே ஆகலையே. சிச்சுவேஷன்ஸ் டிமாண்டிங், அதனால தான் இப்படி இருக்கு. ஒரு வேலையா போயிட்டு இருக்கோம். டெஃபினட்டா உங்ககிட்ட வந்து அப்புறம் சொல்றேன். ஓகே? பரவாயில்ல, என்கிட்ட எதுவும் சொல்லனாலும் பரவாயில்ல. பார்க்க கொஞ்சம் நல்லவங்க மாதிரி தான் இருக்கீங்க. சோ நீங்க போயிட்டு வாங்க. ஓகே, பை யூனிக். வா ப்ரோ வா, நல்லா டைப்னு சொல்லியிருக்கால. விடுங்கடா. கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, பட் நோ ப்ராப்ளம். டைமிங் மட்டும் மிஸ் ஆகாது. என்ன விடுங்க. அங்க ஃப்ரெண்டா இருந்தா ஆவரேஜா அடிச்சான், இது லவர் வேற, கண்டிப்பா பிளாக் பஸ்டர் தான். பார்க்கலாம். டேய், நல்லா கேட்டுக்கோங்க. நான் சொல்ற இந்த விஷயம் உங்க லைஃப்ல எப்பயாவது உதவியா இருக்கும். நான் இத பத்தி எவ்வளவோ யோசிச்சிருக்கேன், எவ்வளவோ நாட்டுக்கு சுத்தி இருக்கேன். இந்த தேசம் மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டப்படுதுன்னு நினைச்சேன். இந்த நாடு இப்படி இருக்க உங்கள மாதிரி ஆளுங்க தாண்டா காரணம். uneducated brainless fellas. ஹே, நீ யாரு? I don't know. அண்ணா, அவங்க கிட்ட நீ எதுக்காக அப்படி பேசுன? ஏன்னா என்னை பத்தி அவங்களுக்கு தெரியாதுல்ல, அதுக்கு தான் அப்படி சொன்னேன். அப்புறம் எனக்கு என்ன சொல்லுவ? உனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, அதையெல்லாம் உனக்கே தெரியுமே. அடி பின் எடுத்துட்ட பிரதர். யூ ஹே, நில்லு நில்லு. இதுதான் என்னோட வீடு. ஓ, நைஸ் ஹவுஸ். வா ஆதித்யா, மீட் மை சில்ட்ரன். உன்னை பார்க்க தான் வந்திருக்காங்க. இவங்க எல்லாரும் என் பசங்க தான். எல்லாரும் ஹாய் சொல்லுங்க. ஹலோ. உன் பசங்களா? ராஜா, இவ கீதா, இது சுஜாதா, அவன் வினய். அன்பிலீவபிள். அப்ப நான் லவ் பண்ணது 4 பசங்களுடைய அம்மாவையா? So shame. ஆனா அது எப்படி இவ இவ்வளவு சின்ன பொண்ணா இருக்கா? ச்சே, அம்மாவா இருக்காத. இதுல ஏதோ ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. யா, கேக்கலாம். நீ தம்பி இங்க வா. என்ன?
உன் அக்கானா உனக்கு ரொம்ப பிடிக்குமா? அக்கா இல்ல, அவங்க என்னோட அம்மா. டேய், அம்மா என்னடா அக்காடா? அக்கா இல்ல, அவங்க என்னோட அம்மா. ம். போ. ஹே ஆதித்யா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு உனக்கு கூப்பிடுறேன். ஓகே? ஓகே. ஹே கீதா, வா. ஆ. ஆதித்யா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, வா. ஓகே. நல்லா இருக்கா? ம். சொல்ல, இனிமே எனக்கு ஒரு வாழ்க்கை பிரச்சனை இருக்கிறதா என்கிட்ட சொன்னியா? அது என்ன? உனக்கு 4 பசங்க இருக்காங்கன்றது அன்பிலீவபிள். பார்க்க எவ்வளவு யங்கா இருக்க. ஐ கான்ட் பிலீவ் இட். ஹே, ஏன் இருக்க கூடாது? ஃபாரின்ல எல்லாம் பிடிக்கலனா ஹஸ்பண்ட உடனே டிவோர்ஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து அப்படியே லைஃப மூவ் ஆன் பண்ணிக்கிறாங்க. இதுவே இந்தியால நடந்தா மட்டும் ஏன் தப்பாகுது? என் ஹஸ்பண்ட எனக்கு பிடிக்கல, அதனால டிவோர்ஸ் பண்ணிட்டேன். என் பசங்களை நான் என் கூடவே வச்சுக்கிட்டேன். ஓகே, ஆக்சுவலி ஐ அம் கெட்டிங் இன்டு யுவர் பர்சனல். சாரி. இப்போ உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? உனக்கு நான் வேணும், ஆனா என்னால ஏற்படுற எந்த ஒரு கஷ்டமும் உனக்கு தேவையில்ல, அப்படிதானே? அப்படிலாம் இல்ல, ஆனா டைஜஸ்ட் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. நான் இங்க இருந்து கிளம்புறேன். அப்பனா என்ன பார்த்ததுமே உடனே உனக்கு லவ் வந்துருச்சு. ஆனா எனக்கு பசங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் உடனே அந்த லவ் காணாம போயிடுச்சு. இதுக்கு பேர் தான் லவ்வா என்ன? சொல்லு, இதுக்கு பேர் தான் லவ்வா? ஒரு ஆளை நம்ம உண்மையா, சின்சியரா, அன்கண்டிஷனலா லவ் பண்ணா அந்த பர்சனோட பிளஸ் மைனஸ் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணணும்ல? அதுதானே லவ்னா? எனக்கு தெரிஞ்சு அப்படிதான். என்ன ஆதித்யா, கேட்டுட்டு சும்மா இருக்க, பதில் சொல்லு. சாரி யோனிக், சரியா யோசிக்கவே இல்லை. நான் நிறைய கண்ட்ரிஸ் போயிருக்கேன், நிறைய மனுஷங்களை பார்த்திருக்கேன். பட் வாட் இஸ் த யூஸ்? ஆனா எனக்கு ஒரு சின்ன விஷயத்தை யோசிக்கிற மெச்சூரிட்டி கூட இல்லை. ஐ எம் so happy now. என் லைஃப்ல நான் ஒரு ஸ்டெப் க்ரோ ஆயிருக்கேன். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீலிங் வந்திருக்கேன். தேங்க்யூ யோனிக். இப்போ நான் உனக்கு சொல்றேன். நீ சொல்லாம ஃபீல் பண்றதே நல்லா இருக்கு. ஒன்னும் சொல்ல வேண்டாம், just feel it. ஓகே. அண்ணா ஒரு குவார்டர் கொடுண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. அண்ணா 2 பேரும் சேர்ந்து குடிக்கலாம் வாண்ணா. உன்னோட மஞ்சள் குடிக்க முடியுமா? என்ன விட்டுருப்பா சாமி, உன் கூட குடிக்க முடியாது. நான் செத்தே போயிடலாம். அண்ணா அண்ணா நீயாவது வாண்ணா. அண்ணா வாண்ணா. ஐயோ, என்ன இன்னைக்கு ஒருத்தன் கூட வர மாட்டேன்றான். பிரதர் என்னாச்சு பிரதர்? பர்ஸ மறந்துட்டேன் பிரதர். மறுபடியும் வீட்டுக்கு போனோம். என்ன பண்றது? நான் வாங்கியிருக்கேன் பிரதர். ஐயோ வேண்டாம் பிரதர், நீங்க வேற. என்ன உன் ஃப்ரெண்ட் மாதிரி நினைச்சுக்கோ ப்ரோ. வா ப்ரோ. வேணாம் ப்ரோ. உன்னை பார்க்கவே கஷ்டமா இருக்குண்ணே. உட்காருண்ணே. ஏய், சரக்கு, கிளாஸ், சைடிஸ், தண்ணி. தேங்க்ஸ் அண்ணே, பிரதர். உன் பேர் என்னண்ணே? தங்கம். என் பேர் சிங்காரம். பேரே நமக்கு நல்ல மேட்ச் ஆகுதுண்ணே. உன்ட்ட ஒரு விஷயம் கேட்கவா? நான் எப்படி போட்டோன்னு நீ எனக்கு இப்போ சொல்லணும். அதான். சரக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் சரக்கு கொடுக்கிற மகா பிரபு நீங்க. குடிகாரர்களுக்கு நீ ஒரு மகா பிரபு. ஃப்ரெண்ட்ஷிப்ல ஃபெவிக்விக் மாதிரி. அப்படிப்பட்ட என்ன என்னோட பொண்டாட்டி குடிகார பயலேன்னு சொல்றானே. உங்களையா குடிகாரன் சொல்றாங்களா? ஷிட். உன் பொண்டாட்டி வேஸ்ட் ப்ரோ. தைரியம் உனக்கு? என்ன என் பொண்டாட்டி குடிகார பயலேன்னு சொன்னதுக்கு என் பொண்டாட்டி வேஸ்ட் நீ அப்புறம் சொல்லலாம்? சிங்காரன் நீ என்ன அடிச்சிட்ட.
நான் இதுக்கு மேல தாங்க மாட்டேன். நான் கிளம்புறேன். நீ என்ன அடிக்கிற? தங்கம், நீ என்னை விட்டு போறியா? ஒரு ஃபுல்லு சொல்லு. ஸ்ரீனி, சொல்லியா? ஒரு ஃபுல்லு. உட்காரு, தரேன். உட்காரு. என்னை விட்டுட்டு போறியா தங்கம்? இந்தா குடி. இன்னொரு விஷயம் தங்கம், எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிருச்சு தங்கம். 10 வருஷம் ஆயிடுச்சா? 10 வருஷம் ஆயிருச்சு. என் பொண்டாட்டிக்கும் பிள்ளைங்க இல்ல, எனக்கும் பிள்ளைங்க இல்ல. ஐயோ, ஒருத்தருக்காவது புள்ள இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்குமே சிங்காரம். ஆனா என்னோட திருமண வாழ்க்கைய முடிஞ்சு போய் பிள்ளைங்க இல்ல இல்ல போச்சுல்லடா, போச்சுல்ல. சொல்லு, எனக்கு புள்ள இல்லைன்னு சொல்றியாடா தங்க நீனு? ஐயோ, நான் போயிருந்தா உன் கூட என்னால இருக்க முடியாது. ஹே இரு, நானே வரேன். பைக்கை எனக்கு கொடு. நான் டிரைவ் பண்றேன். உனக்கு ஓட தெரியுமா? ஆ, ஓகே, அப்ப ஏறு. You are a Wonder Woman. Careful. இந்த பூக்களுக்கு நடுவுல நீயே பூ மாதிரி தான் இருக்க. மலரே 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 மலரே, நீ பனி மலர்தானோ? கனவே 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 கனவே, என்னை தான் சேர்ந்தாயோ? உன் பார்வை கண்ட நேரம் பசியின்றி நானுமானேன். உன் முகம் பார்த்த வேளை முழு நிலவை போலதானே, யாவுமே என்னில் தானே. சிறு பூவே பூவே பூவே, நீதான் பெண்ணே. உன் மெல்லிய புன்னகையாலே என்னை அணைத்ததும் நீதான். என் ரகசியமே, என் அதிசயமே, நடமாடிடும் தீவே நீதான். என் உயிர் மலரே, விழிப்பார்வையிலே என் இதயம் பறித்தது நீதான். தும் 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 தும், என் பெண்ணே உனக்கு சொல்லலாம். என் இதயமதே உடை சேரும் என்று நன்னால். தும் 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 தும், என் பெண்ணே உனக்கு சொல்லலாம். என் இதயமதே உடை சேரும் என்று நன்னால். மலரே 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 மலரே, நீ பனி மலர்தானோ? கனவே 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 கனவே, என்னை தான் சேர்ந்தாயோ? சிறு பூவே பூவே பூவே, நீதான் பெண்ணே. உன் மெல்லிய புன்னகையாலே அணைத்ததும் நீதான். ஏதேதோ ஆனேன் நானும், பறந்தேதான் வந்தாய் நீயும். குந்தன் விழியோர பார்வையிலாகி போனேன் பைத்தியமே. பரதேசம் என்றே இருந்தேன், பறித்தாயே எந்தன் இதயம். எதிர்பாரா நேரம் எந்தன் வாழ்வில் வந்த உயிரும் நீ. நீயே அழகு சிலையாயானாய், எனக்காய் வந்த உறவே நீ. தேவதையாக நீயும் நின்றாய், புல்வெளியாவும் மயங்கி போச்சே. தும் 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 தும், என் பெண்ணே உனக்கு சொல்லலாம். என் இதயமதே உடை சேரும் என்று நன்னால். அடியே யூனிக், ஏதோ ஒரு யூனிக் உன்னில் நான் என்னை கண்டேன் உன்னில். ஐபோன் ரிங்க கேட்டு நானே மயங்கி போனேன் உந்தன் குரலே. வண்ணத்து பூச்சியை போலே பல வண்ணம் முந்தன் மீதே, சொல்லாமல் எந்தன் ஜீவன் முந்தன் வாசம் சேர்கிறதே. நானே சிம்பிள் ஆளும் தானே, உன்
சேர்ந்தேனே வேலி போட்ட இதயம் மேலே வெள்ளை கொடியை பார்த்தேன் நானே. ஆதித்யா, இத நீதான் பண்ணியா? So lovely and unique. Yeah? Don't you believe it? ஆதித்யா, நம்ம 2 பேரும் இப்படியே எப்பவும் இருந்தா எப்படி இருக்கும்? பாவம், யார் பசங்களோ நமக்கும் பசங்களாயிட்டாங்க. ஆமா, உண்மைதான். அவங்க ரொம்ப பாவம். அவங்களுக்கு யாரும் இல்லாததுனால அவங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிறேன். அது ஏன்னா எனக்கும் யாருமே இல்ல. எனக்குன்னு யாரும் இல்ல. நான் ஒரு அனாதை. இந்த வேர்ல்ட்லயே நீ ஒரு யூனிக் பர்சன். யூஆர் காடஸ். தேவதைங்க எப்பவும் அனாதை ஆக மாட்டாங்க. நான் வந்துட்டேன். ஹே தங்கம், எங்க போனீங்க? நான் அங்கேயும் போகல. உங்களுக்கு நடுவில் நான் இருக்க வேண்டான்னு கொஞ்சம் அப்படியே வெளியே சுத்திட்டு வந்தேன், அவ்வளவுதான். வேற ஒண்ணும் இல்ல. பர்த்டே அப்ப கூட நான் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல. பிள்ளைங்களா, அந்த பலகையெல்லாம் எடுத்துட்டீங்க, வாங்க. ஹே கேக். இந்தாங்க பர்த்டே பேபி. எப்படிங்க? வெயிட், பசங்களா அந்த சைடு வாங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே டு யூ. பசங்களா வாங்க. எனக்கு Are you happy now? எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிடுங்க. சரியா? சாப்பிடுங்க. ஹாப்பி பர்த்டே உனக்கு. கேக் இவனுக்கு. தங்கம், நீ இங்க படுத்துக்கோ. குட்டிங்களா, நீங்கலாம் உள்ள போய் படுங்க. குட் நைட். குட் நைட் கிட்ஸ். குட் நைட். Hey. இந்த பிளேஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. நீ இது வரைக்கும் நிறைய இடங்களுக்கெல்லாம் போயிட்டு நிறைய பார்த்திருப்ப இல்லையா? அங்க யார்கிட்டயும் நான் இதை பார்க்கலையே. அதை நான் இங்கதான் பார்த்தேன். என்னோட காதலை உன்கிட்ட பார்த்தேன், உன்னோட காதலை என்கிட்ட பார்த்தேன். லவ்ங்கிறது ஒரு மேஜிக்கல் ஃபீலிங் தானே. ஓகே, லெட்ஸ் கோ ப்ரோ. வா. வாங்க சார். வெல்கம் டு மை ஷாப். உட்காரு. ஓகே. என்ன இவ்ளோ சீக்கிரம் வெளியில கிளம்புறீங்க? நான் ரொம்ப தூரம் போகணும். நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல. நாளைக்கே வந்துருவியா? வந்துருவேன். ப்ராமிஸ்? கண்டிப்பா வருவேன். அங்க ஆக்சுவலா ஒரு சின்ன வேலை இருக்கு. அது முடிஞ்சதும் நான் வந்துருவேன்.
ஓகேவா? இங்கே இரு. போய் போக வேண்டாம் ப்ளீஸ். இங்கேயே இருந்துரு. நீயும் நானும் வேறா, நீ என் வாழ்வும் தானா, இந்தன் காதல் உன்னை சேரும் யாவும் நீயே அன்பே. தெய்வம் போல வந்தாய், கேட்கும் யாவும் தந்தாய், ஜென்மம் மொத்தம் சொந்தம் நீயே, அருகில் வேண்டும் அன்பே. என் கல்வனே, என் காதலே, என் மாயனே, என் ஏகமே, என் தாகமே, என் தீண்டலே, என் மூச்சும் நீ, உயிர் சுவாசம் நீ. இத்தூரம் நம்மில் ஏனம்மா, நம் காதல் நம்மை சேர்க்குமா, உன் ஞாபகங்கள் என்றுமே என்னேழு ஜன்ம பந்தமே. ப்ரோ இப்பயாவது நீ திரும்பி இந்த பக்கம் உட்காரு. அன்சேஃப்ல இருக்க நீ. இல்ல ப்ரோ, இது வரைக்கும் நான் பண்ண டிராவல்லாம் ரொம்ப கம்மிங்கிற மாதிரி தோணுச்சு. ஆனா அவளை விட்டு கொஞ்ச தூரம் வந்ததே ஏதோ ரொம்ப தூரமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ. அவளை மிஸ் பண்றேன் ப்ரோ. இன்னும் எவ்வளவு தூரம் ப்ரோ? தள்ளுறது நான் தானே, உனக்கு என்ன வலிக்குது? போலாம். அப்பா, this is petrol bunk bro. Village style. ஓ ஓகே. பெட்ரோல் வேணுமா? எடுத்துக்கோங்க ஐயா. சின்னது 40, பெருசு 100 ரூபா. ஓ மறந்து போயிட்டேன். காசு இல்லைல்ல நம்ம கிட்ட. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். நீங்களே கேளுங்க. அம்மா பெட்ரோல் வேணும், ஆனா எங்க கிட்ட பணம் இல்ல. நீ சொல்லுங்க. மா நாங்க ஒரு அர்ஜென்ட் வேலையா போயிட்டு இருக்கோம். ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். வரும்போது வேணா உங்களுக்கு காசு கொடுக்கட்டா? இத வித்தாதான் என் பொழப்பு அம்மா ஓடுயா. கொஞ்சம் கொடுங்கம்மா. நாங்க போயிட்டு திரும்ப இப்படி தான் வருவோம். இல்லையா ப்ரோ பக்கத்துல என்னால உட்கார்ந்து முடியாதுயா. அம்மா கேரண்டியா கொடுத்துறேன். இப்ப பணம் இல்ல, நான் திரும்பி வரும்போது கண்டிப்பா கொடுத்துறேன். நீ எப்ப வரது, ஐயோ, எனக்கு கொஞ்சம் எப்ப புரிஞ்சுக்கோங்கம்மா. கொடுக்கறது? ஃப்ரீயா கொடுத்தா நான் எப்படி பொழைக்கிறது? இது எதுக்கு எனக்கு? நாங்க திரும்ப வருவோம். ஓகே. இத வச்சுக்கிட்டு என்னத்த வாங்குறது? நீயே வச்சுக்க போ. எந்திரிச்சு போ. ஆமாமா ப்ளீஸ்மா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். முடியாதுயா. கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். பெட்ரோல் ஹெல்ப் கொடுக்கலாம். பண்ணுங்க இந்த இடத்த ப்ளீஸ். விட்டு நகர உங்களுக்கு முடியாது. கேக்குறோம்ல. எங்க வயித்து நடுரோட்ல பொழப்புக்கு போய் இந்த படுக்க தொழில் வேண்டியது. கொஞ்சம் தயவு காட்டுங்களா ப்ளீஸ். அம்மா நான் கண்டிப்பா வந்த உடனே கண்டிப்பா கொடுத்துருவீங்கல்ல காசை? கொடுத்துறோம். எடுத்துட்டு போங்கய்யா. ஆனா கண்டிப்பா கொடுத்துறணும். வரும்போது கண்டிப்பா ஏமாத்த கொடுத்துறோம். கூடாது. சரி எடுத்துட்டு போ. சரி ஓகேவா? எடுத்துட்டு போ. நான் ரொம்ப உனக்கு தேங்க்ஸ். ஹீரோ கூட எல்லாம் சேர்ந்து போட்டோ எடுத்து தரேன். சரியா? போமா ப்ரோ. குட் ஜாப் ப்ரோ. ஓபன் பண்ணுங்க. ப்ரோ அங்க லெஃப்ட் சைடுல சாமிஜி இருக்காரு. போகும்போது தரிசனம் பண்ணிட்டு போமா? ஹூஸ் தர்ஷன்? சொல்றேன் போ ப்ரோ. ஓகே ரைட். வர லெஃப்ட் எடுங்க. யா. இவர் யார் ப்ரோ? ரொம்ப வெரைட்டியா மாடர்ன் காஸ்டியூம்ல இருக்காரு. ஐயோ அப்படிலாம் பேசக்கூடாது பிரதர். ரொம்ப ரொம்ப தப்பு பிரதர். அவர் பெரிய சாமிஜி தெரியுமா? என்ன ப்ரோ, இவரு மனுஷன் தானே? மனுஷன் தான், ஆனா நம்மள மாதிரி மனுஷன் இல்ல. தப்பு சாமி, அவன் தெரியாம பேசிட்டா, தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. அவன் அப்படி பேசினது தப்பு எதுவுமே இல்லப்பா. அவன் இப்பதான் இருட்டுல இருந்து வெளியே வந்திருக்கான். அறிவை தேடி பயணிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுப்பா. இந்த பயணம் அவனோட வாழ்க்கைய ரொம்ப சிறப்பா மாத்த போகுது. என்ன நான் பிளைண்டா இருந்தேன்றீங்களா? என்னோட லைஃப் புதுசா சேஞ்ச் ஆக போகுதுன்றீங்களா? இவருக்கு போட்டுக்க சரியான Dress கூட இல்ல. என்ன சொல்றாரு பாத்தியா? ஃபூலிஷ்னஸ் ப்ரோ. ஞாபகம் வச்சுக்கப்பா, மனுஷங்களுக்கு எப்பவும் அவன் வாழ்க்கையில நடக்க போறத எதிர்பார்க்கவே முடியாது. வெற்றி வரும். ஓஹோ கிரேட். நைஸ் டு மீட் யூ. ஆயுஷ்மான் பவா. வா ப்ரோ. தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க சாமி, தயவு செஞ்சு.
பிரதர் ஹலோ ஹலோ எப்ப வருவ? ஆ ஏன் உனக்கு எப்ப கால் பண்ணாலும் சிக்னல் கிடைக்கவே மாட்டேங்குது? ஏன் கால் பண்ணா எடுக்க மாட்டேங்கற? அது இங்க சிக்னல் கிடைக்கல, அதனால தான் ஒரு டவர் பக்கத்துல நின்னு பேசிக்கிட்டு இருக்கேன். அது என்ன அப்படி சொல்ற? காதுல இருந்தா சிக்னல் இங்க கண்டிப்பா பாரு, கிடைக்கும். காதல் இருந்தா தான் சிக்னல் வரும்னா உன் காதலுக்கு எப்பவும் சிக்னல் வரவே வராது. அது என்ன அப்படி சொல்ற? எங்க அம்மா அப்பா நீ ஊர்ல இல்லையா இல்லையான்னு கேட்டுட்டே இருக்காங்க. அந்த பாசத்தை அவங்க பையன் அவங்க அம்மா மேல வச்சிருந்தா அவன் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருப்பான்ல. இருக்கேன். அம்மா கிட்ட அப்பா கிட்ட எல்லாம் ஏடிஎம் கார்டோட பாஸ்வேர்ட சொல்லவே இல்லையே நீ. சாப்பிட்டேன். சாப்பாட்ட பத்தி கேக்கலையா? உன்னோட ஏடிஎம் கார்டு நம்பர் எல்லாரும் நல்லா இருக்காங்க. இங்க சிக்னல் கிடைக்கல, நான் அப்புறம் பேசுறேன். ஹலோ இதுதான் என்னோட காதல் ப்ரோ. இது என்ன பிரதர், சாப்பிடாம தூங்காம இப்படி ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கோம். யார்கிட்டயாவது காசு கேட்கலாம்ல? இல்ல ப்ரோ, என்னோட கண்டிஷன் என்னன்னு உனக்கு தெரியும்ல. யார்கிட்டயும் கடனாவோ இல்ல தானமாவோ பணத்தை வாங்க கூடாது. அதுக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அது எனக்கு எதுவும் பெருசு இல்ல. என்ன பிரதர் அப்படி சொல்லிட்ட? நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கே கஷ்டமா இருக்கு. அப்படி இல்ல ப்ரோ, எனக்கு பசினா என்னன்னு தெரியாது, கஷ்டம் தெரியாது, சின்ன வலி கூட தெரியாது. அது பாஸ்ட். ஆனா இப்ப எனக்கு எல்லாமே தெரியும். அதான் லைஃப்ல ஏதோ பெரிய சேஞ்சஸ் நடக்குது. லெட்ஸ் செலிப்ரேட் திஸ் சேஞ்ச். பி பாசிட்டிவ். என்னன்னா யாரு நீங்க? ஊருக்கு புதுசா வந்திருக்கீங்களா? ஆமாமா, ரொம்ப தூரத்துல இருந்து வரோம். இந்த ஊர்ல எங்களுக்கு யாரையும் தெரியாது, அதனால தான் இப்படி ரோட்ல படுத்திருக்கோம். ஐயோ, ஏன் பாப்பா, நீ ஏன் இந்த வேலையெல்லாம் பாக்குற? ஸ்கூலுக்கு போலையா? போகலண்ணா, எங்க வீட்ல விட மாட்டேங்கிறாங்க. இப்ப நைட்டுக்கு வேணா நீங்க 2 பேரும் எங்க வீட்ல வந்து தங்குங்க. எங்க வீட்ல நானும் எங்க அப்பாவும் மட்டும்தான் நோ இருக்கோம். நோ தேங்க்ஸ். வேணாம் ப்ரோ. போலாம் பிரதர், பாப்பா கூப்பிடுது இல்ல, கொசு வேற கடிக்குது. வாங்கண்ணே போலாம், வாங்க போலாம். பரவாயில்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வாங்க. அண்ணா, அங்க 2 பேரும் காலை கழுவிட்டு இங்க வந்து உட்காருங்க. ப்ரோ, நீ கால் கழுவுறியா? ஆமா, அதெல்லாம் நீங்க பண்ண ப்ரோ, ப்ரோ. ஒன் சாண்ட்விச். நீ அங்க கேட்டதுக்கு இது எவ்வளவு தேவலாம். தட்ஸ் ஓகே. ப்ரோ, இது என்ன ப்ரோ ரோப்பு? நீ அங்க கேட்டதுக்கு இது எவ்வளவு தேவலாம். அம்மா, யாருமா வந்திருக்கா? ஊருக்கு யாரோ புதுசா வந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கலாம் நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஹே ப்ரோ, இங்க வாஷ்ரூம்ஸ் இருக்குமா? யா ப்ரோ, இங்க வாஷ்ரூம் எங்க வேணா போலாம். தோ இங்க எவ்வளவு இடம் இருக்குல்ல. புல்ஷிட். அண்ணா, என்ன சாப்பிடுறீங்க? நம்ம இருக்கிற பசிக்கு என்ன கொடுத்தாலும் சாப்பிடுவோமா? இது கேக்குறதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இந்தாங்க இருக்கும். அண்ணா, வாங்கி சாப்பிடுங்க. This is water. என்ன ப்ரோ ஃபீல் பண்றியா? இங்க இது கிடைச்சதே பெருசு, சாப்பிடு. ப்ரோ, நான் ஃபீல் பண்ணது சாப்பாட்டுக்காக இல்ல, அந்த பாப்பா படுற கஷ்டத்துக்காக தான். ஏன் ப்ரோ, மதர் தெரேசா மாதிரி ஃபாரின்ல இருந்து இங்க வந்து இந்தியால இருக்கவங்களா ஹெல்ப் பண்றீங்களா? ஆனா இந்தியால இருக்கிறதுலாம் அவ்வளவு ஈஸிலாம் இல்ல. சாப்பிடுங்க. பார்க்கலாம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சுமா. Thank you. அது கொடுங்கண்ணா. ஹேண்ட் வாஷ் ப்ரோ. வாங்க கை கழுவலாம். ப்ரோ,
இது 2 பேருக்கும் கம்ஃபர்டபுளா இருக்குமா? அப்படின்னா கீழே படுத்துக்கோங்க. ஓகே. ஏதோ சூட் ரூம் புக் பண்ண மாதிரி It's ஒரு okay. நினைப்பு. சும்மா இரு, அம்மு. ப்ரோ இடுப்புல ஏறி ஒதுக்காதம்மோ. ப்ரோ என்னால முடியாதம்மோ. ப்ரோ அந்த பாப்பா எதுவும் சாப்பிடாம படுத்துட்டா. சாப்பிடாம எப்படி ப்ரோ படுப்பாங்க? இல்ல ப்ரோ, நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். நீயே பாரு. ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ரைஸ் இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, நமக்கு வச்சுட்டு அந்த பாப்பா சாப்பிடாம படுத்துட்டா. ப்ரோ சின்ன பசங்க சாப்பிடாம படுக்கிறது நல்லதுக்கு இல்ல. ஆமா ப்ரோ. ப்ரோ உனக்கு சாப்பாடு சமைக்க தெரியுமா? அதான் சாப்பிட்டோம்ல வாட்டர் ரைஸ். சீப் அண்ட் பெஸ்ட் ப்ரோ. நல்லாவே வரும் எனக்கு. பாத்துக்கலாம். ஓகே லெட்ஸ் டு. அவுச். ஃபர்ஸ்ட் விறகு எடுத்து அடுப்புல வைக்கணும். இது வேணுமா? வேணும். ப்ரோ ஐயோ என்னாச்சு ப்ரோ? அதங்க கூட வேண்டாமா? ப்ரோ இதை ட்ரை பண்ணலாமா? எதுக்கு அது? தலைக்கு வச்சு தூங்குறதுக்கா? அதங்க வைங்க. ப்ரோ வாட்டர் கண்டிப்பா வந்துருமா? வாட்டர்? வாட்டர் இல்ல ப்ரோ, இது ஒரு ஃபுட் ப்ரோ. காரம், ஸ்பைசி. முடிஞ்சு ப்ரோ. முடிஞ்சா நான் போய் அந்த பொண்ணை எழுப்புறேன். நான் கஷ்டப்பட்டு வடிக்கிறேன், நீ போய் அந்த பாப்பா கூட்டு வா. பாப்பா நீ சாப்பிடாம படுத்துட்டல, எந்திரி வந்து சாப்பிடு. ஏமா சாப்பிடாம போன? உட்காந்து சாப்பிடு. சாப்பிடு. நீங்க கூட சரியா சாப்பிடல தானே? இல்லையே, நான் நல்லா சாப்பிட்டேனே. இல்லன்னு நான் பார்த்தேன். காட்டுங்க. தேங்க்ஸ் ப்ரோ, நல்லா சமைச்சேன். நீங்க படுத்துக்கோங்க அண்ணா. நீ போயிட்டு தூங்குமா. ஓகேவா? சரி அண்ணா. இன்னைக்கு ரொம்ப நல்ல வேலை பார்த்துருக்கோம் பிரதர். தேங்க்ஸ் ப்ரோ. அந்த குழந்தைய சாப்பிட்டது ரொம்ப சந்தோஷம். ஸ்டூபிட். காலை இடியா. காலையிலே ஏன் பிரதர் அமைதியாரு? Wake up bro. It's getting late bro. வா bro. அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். நல்லா தூங்கிட்டல. பாப்பா 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 இதோ வரேன். அப்பவே எழுந்திருச்சிட்டீங்களா அண்ணா? நாங்க போயிட்டு வரோமா? இங்க பாரு, நீ படிக்கணும், பசங்க வேலை செய்யக்கூடாது. ஓகேவா? சரிங்க அண்ணா, நான் அப்படியே பண்றேன். இது என்னோட கார்டு, இதை வச்சுக்கோ. நான் திரும்ப வரேன். பாய். பாய். பாய்மா. பாய் அண்ணா. பாய். இங்க மகாலட்சுமி யாருங்க? யாருப்பா? யார் வேணும்? நான் சூரியநாராயண வர்மனோட பையன். அண்ணனோட பையனா? எப்படி இருக்கப்பா? நல்லா இருக்கியாடி? இப்பதான் வழி தெரிஞ்சுதா? வா வா உள்ள வா. வாங்க உள்ள வா. எப்படி இருக்கடா? என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா படம் நல்லா இருக்காங்களா? எத்தனை வருஷம் ஆச்சு? நான் முதல்ல வந்து சின்ன உங்களுக்கு சாப்பாடு குடுறி. மாப்பிள அவ்வளவு தூரத்துல வந்திருக்காரு, முதல்ல சாப்பாடு கொடுத்து நல்லா உபச்சரித்து பாத்துக்கோ. அப்புறம் பேசலாம். பேச ஆரம்பிச்சா போதுமே. வா வா சாப்பிடலாம். வாங்க சாப்பிடலாம். போப்பா. அது என்னம்மா? சிக்கனா? சிக்கன் எங்க வைங்க, பருப்பு மட்டும் அவனுக்கு வைங்க. சாப்பிடு தம்பி, சாப்பிடு. சிக்கன்னா உனக்கு இஷ்டம் தானே? நல்லா சாப்பிடு. போதும். ப்ரோ என்ன ப்ரோ? கேட்டிங்களா ப்ரோ? பெரிய பொண்ணு வேணுமா இல்ல சின்ன பொண்ணு வேணுமா? ப்ரோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, ஒழுங்கா சாப்பிடு. போதும். இவ்வளவா?
போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. போங்க போங்க. ஓகேவா ப்ரோ? லக்ஷ்மி இதெல்லாம் எடுத்து வச்சிருமா. சரிம்மா. ஃப்ரூட் சாப்பிடுங்கப்பா. அதிர்ஷ்டம்னா அது உனக்கு தான் பிரதர். ப்ரோ கெட் அப். சொல்லிட்டு கிளம்பலாமா? என்ன எந்திரிச்சாச்சு? எந்திரிச்சிட்டோம். இப்பவே கிளம்பணுமா? இருக்கலாம்லப்பா. போயிட்டு நான் திரும்ப வரேம்மா. ஓகே பை. ஒரு மாசமாவது நீங்க இருந்தா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல. சொல்லு, இப்படி நீங்க வந்ததும் கிளம்பிட்டா எங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களே சொல்லுங்க. நான் திரும்ப வருவேங்க, கண்டிப்பா வருவேன். ஏன்னா எங்களுடைய சொத்தெல்லாம் போயிடுச்சு. என்ன பண்றதுன்னு தெரியாம என் அப்பா எங்கேயோ போயிட்டாரு. நீங்களாம் எங்களுக்காக இருக்கும்போது நான் எதுக்காக ரோட்ல இருக்கணும்? டெஃபினட்டா வரேன். ஒரு சின்ன வேலை இருக்கு, அந்த வேலை முடிஞ்சதும் கண்டிப்பா வரேன். சரி போ போ, இனி எப்போ வந்துடாத. இங்க பாரு, சேனல்ல எல்லாம் வர நல்லா வசதியா இருப்பியேன்னு கவனிச்சோம். இங்கேயே இருக்கலாம்னு பிளான் பண்றியா? அப்புறம் உனக்கு அந்த வாசல்ல கட்டி போட்டுருக்கோமே, அதுக்கு என்னையா வித்தியாசம்? அப்ப பணம் இருந்தா தான் என்ன கவனிச்சுப்பீங்களா? சொன்னது புரியல, நீ போ. இங்க பாரு, நாங்க கொடுத்த பணத்தை வச்சுதான் உங்க அப்பா பிசினஸ் பண்ணி அவ்வளவா டெவலப் ஆயிருக்காரு. இருந்தாலும் சிம்மாசனத்துல உட்கார வச்சாலும் அத்தோட புத்தி அத்தோடதான்ப்பா. உன்னோட கதையும் அதேதான். இங்க பாருங்க, உங்ககிட்ட பணம் இருந்தா ஒரு நாளைக்கு 10 முறை சாப்பிடுங்க. ஆனா எங்க அப்பாவை பத்தி பேசாதீங்க. சரி சரி போ, வந்துட்டா சொல்றதுக்கு. இப்ப எங்க போறோம் பிரதர்? இன்னொரு ரிலேட்டிவ் இருக்காங்க ப்ரோ. என்ன ப்ரோ, அவங்க போட்ட புளியோதரை பத்தாதுன்னு இவங்க போடுற சோறை வேற நம்ம சாப்பிடணுமா? டாடி போ சொன்னார் ப்ரோ. போயிட்டு வந்துருவோம். ஓகே. அங்க பாருங்க, ஏதோ ஒரு வில்லேஜ் இருக்கு. அவர் கேட்கலாம், நீ பாட்டு. டேய் தம்பி இங்க வா. ஏய் நீங்க வா. சூப்பர் ரெஸ்பெக்ட் ப்ரோ. இங்க ரூட்டே இல்ல ப்ரோ. உனக்கு ஹைவே போடுவாங்க எல்லாத்துலயும். இதான் மினி ஃபாரஸ்ட். வாங்க. ஓ டேய் தம்பி, ராமாபுரத்துக்கு எப்படா போகணும்? உனக்கு அட்ரஸ் சொன்னா பம்பை யாரா அடிக்கிறது? நீங்க தான் ஜிம்பாடியாச்சே, போய் அடிங்க. நானா? டைம் ஆயிடுச்சு, எனக்கு பசி வந்துடும், தண்ணி அடி வா. போங்க. டேய் தம்பி, ராமாபுரம் எப்படி போனோம்? அந்த பக்கம் போனோம். அப்புறம் இங்கிட்டு போனா என்ன ஊர் வரும்? ராமபுரம் தான் வரும். தூக்கி அடிச்சிருவோம். அங்கிட்டு போனா எப்பறம் ராமாபுரம் வரும்? இதாங்க ராமபுரம். ராமபுரம் வந்துட்டு அட்ரஸ் கேட்டா நான் என்ன சொல்றது? ஓ, ராமாபுரத்துல ஜானகி அம்மாவோட வீடு இது. ராமபுரத்துல டேய் கொடத்தெடுத்து மண்டையிலே போட்டுருவேன். ஜானகி அம்மாவோட வீடு இது. இந்த சைடு போங்க, கொஞ்சம் தூரம் போனோம்னா ரோடு பிரியும். அந்த வயக்காடு பக்கத்துல சுத்தி தடுப்பு போட்டு வீடு நடுவுல இருக்கும். அதாங்க ஜானகி அம்மா வீடு. ஹலோ, தண்ணி யாருங்க அடிப்பா? சார் 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 சார், அட்ரஸ் கரெக்டா சொன்னல. அடிச்சுக்கோ. ப்ரோ, இந்த வீடா தான் இருக்குமோ? ப்ரோ, அவன் சொன்ன ஃபர்ஸ்ட் வீடு இதுதான். அந்த ஜானகி அம்மா இங்க இருக்காங்களோ இல்லையோ, அவங்க இல்லைன்னா நமக்கு மறுபடியும் தலைவலி தான். யாராவது உள்ள இருக்கீங்களா? யாருப்பா? யார் வேணும்? இங்க ஜானகி அம்மான்னு. நான் தான். நீங்க யாரு? நான் சூரியநாராயண வர்மாவோட பையன். என் அக்கா பையனா நீ? ப்ரோ, நான் இங்கே இருக்கேன். வா வா. பரவாயில்லமா, இங்கே உட்காரலாம். இங்கே பரவாயில்ல, உட்காருங்க. இங்கே உட்காரலாமா? உட்காருங்க. ஏய் பொண்ணே, டேய் தம்பி, என் பையன் இவன்தான், என் அக்கா பையன். அமெரிக்கால இருக்காங்கன்னு சொன்னல, அவன்தான் என் பையன். எவ்வளவு கஷ்டப்பட்டுட்ட நீ. சரி, இப்ப என்ன ஆச்சு விடு. நாங்களாம் இல்லையா உனக்கு? என் அக்கா பையனா நீ என் பையன் இல்லையா? எனக்கு பிள்ளைங்க இல்ல, அதனாலதான் சாமி உன்னை எனக்காகவே அனுப்பி வச்சிருக்காரு. என்னங்க
யாருன்னு பாருங்க. சித்தப்பாடா. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காருங்க. என் அக்கா பையங்க. சித்தி, அப்ப நாங்க கொஞ்சம் இருப்பா. ஏய், நீ ஒரு நிமிஷம் உள்ள வா. சின்ன குழந்தையில இருந்து உனக்கு நாங்க எதுவுமே பண்ணதில்ல. இத வச்சுக்க. இப்ப வீட்ல இதை தவிர வேற எதுவும் இல்லப்பா. இதோ என் நகைங்க கொஞ்சம் இருக்கு. இதை எடுத்துட்டு போய் அடகு வச்சுக்கோப்பா. அது செலவுக்கு யூஸ் ஆகும். இல்ல வேணாம், ப்ளீஸ் சித்தி வச்சுக்கோங்க. இது எதுவும் எனக்கு வேண்டாம். நீங்க இருக்கீங்களா, அது போதும். எனக்கு வேற என்ன வேணும்? அது இல்லடா. இல்ல சித்தி, நான் திரும்ப வருவேன். போலாமா? வர சித்தி, வர. அப்பா ரொம்ப பசிக்குது பிரதர். ஆமா ப்ரோ, எனக்கு கூட அப்படிதான் இருக்கு. உள்ளுக்குள்ள ஏதோ பண்ற மாதிரியே இருக்கு. அதை தான் தமிழ்ல பசின்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ்ல ஆங்கிரின்னுவாங்க. இப்போ ஏதாவது சாப்பிடணும் பிரதர். பிரதர் பிரதர், அங்க ஏதோ ஹோட்டல் இருக்கு, நிறுத்துங்க. ஷூர். ஏதாவது இருக்கும் பிரதர். 2 பேர் வராங்க, டீ போட்டு வைமா. சரி. என்னப்பா டீ குடிக்கிறீங்களா? ஐயா அதெல்லாம் வேணாம், ரொம்ப பசிக்குது. வேற ஏதாவது இருந்தா கொடுங்களேன். பார்க்கலாம் வாங்க. ப்ரோ, சாப்பிட ஏதாவது இருக்குமா? ஹோட்டல் தானே பிரதர், ஏதாவது இருக்கும், வாங்க உட்காரலாம். ஓகே. பசி ரொம்ப எடுக்குது பிரதர். மீ டூ. தேங்க்ஸ் மா. ஓ தேங்க் யூ. இந்தாங்கப்பா தண்ணி வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி இது. Feeling better? Good. Thank you, ma. Nice food. எவ்வளோ ஆச்சுமா? 10 ரூபாய் தம்பி. என்ன நாங்க சாப்பிட்ட சாப்பாடு 10 ரூபா தானா? அப்படி இல்ல தம்பி, இங்க நாங்க வெறும் டீ மட்டும் தான் விக்கிறோம். எங்களுக்காக பண்ண இட்லியை தான் உங்களுக்கு கொடுத்தோம். அது எப்படிமா இருக்கிறதெல்லாம் எங்களுக்கு கொடுத்துட்டா நீங்க எப்படிமா சாப்பிடுவீங்க? வயசாயிடுச்சுல தம்பி, ஒரு வேளை சாப்பிட்டா சரியாயிடும். நீங்க பசியோட இருந்தீங்க, அதான் நீங்க வயிறார சாப்பிட்டா எங்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ்மா. பரவாயில்லப்பா. Thank you, sir. Love you. வரோம். என்ன ப்ரோ இது? ட்ரிங்க்ஸ்? நோ ப்ரோ, நமக்கு ஒன்லி ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தான். எனக்கு வேண்டாம். ஃபாரின் ட்ரிங்க்ஸ் தயார் பண்றதே இதுல இருந்தா. அப்படியா? என்ன ப்ரோ இது எப்படி இருக்கு? இத நான் எப்படி உனக்கு புரிய வைக்கிறது? on the way long trees provide milk. milk இல்ல, ஐஸ் மில்க். தமிழ்ல கல்லுன்னு சொல்லுவாங்க. சரி, get me 2 ice cubes. நான் குடிக்கிறேன். இவ்வளவு நாளா ஏன் உனக்கு அறிவே வரலன்னு தெரியுது. என்னாச்சு ப்ரோ? இந்த ஊர்ல ஐஸ் கியூப்ஸ்லாம் இருக்காது ப்ரோ. இது அப்படியே இறக்கி அப்படியே குடிப்பாங்க, அவ்வளவுதான். குடிங்க. ப்ரோ, இது ஏதோ டிஃபரெண்டா இருக்கு ப்ரோ. நான் இந்த நிலைமையில உனக்கு தண்ணி வாங்கி கொடுக்குறேன்ல, நீ சரிப்பட்டு வர மாட்டேன். உனக்கு தேவைன்னா கொடு, நானே குடிச்சுக்கிறேன். நோ ப்ரோ, ட்ரை பண்றேன். என்ன ப்ரோ இது? 4 days ப்ரோ. 4 daysல லைஃப் மொத்தம் சேஞ்ச் ஆயிடுச்சு ப்ரோ. ஒருத்தர் பணம் இல்லைன்னா போன்றாங்க, ஒருத்தர் பணம் நகையெல்லாம் கையில கொடுத்து வாங்கிக்கோன்றாங்க. என்ன ப்ரோ இது? எனக்கு ஒண்ணுமே புரியல. சொந்தக்காரங்களோ ஃப்ரெண்ட்ஸோ எதுவுமே புரியல ப்ரோ. ஒருத்தர் வந்து சாப்பாடு போடுறாங்க, ஒருத்தர் போ சொல்றாங்க. மை டாட் இஸ் கிரேட் ப்ரோ, கிரேட். ஃபுட் இல்ல, பெட் இல்ல, என்ன கண்டிஷன் ப்ரோ?
டூ மச் மஸ்கிட்டோஸ் வேற இருக்கு ப்ரோ. இந்தியாவில் உனக்கு என்ன வேணுமோ எல்லாமே கிடைக்கும் ப்ரோ. நீ திரும்ப போவல்ல, அப்ப எல்லாத்தையும் இங்க இருந்து வாங்கிட்டு போயிடு. ப்ரோ நாம இப்ப எங்க போனோம் ப்ரோ? எனது எங்க போறேன்னு தெரியாதா? ஐயோ, உன்னை போய் நம்பி வந்தேன் பாரு. நான் அங்கேயே பேசாம படுத்து தூங்கி இருப்பேன். ரோடு எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவு தூரம் போலாம். ரோடு எங்க போதோ அங்க போலாமா? ஆமா, ரோடு எவ்வளவு தூரம் போகும் ப்ரோ? நிஜமாவே தெரியாதா உனக்கு எங்க போனேன்னு? ஐயோ அண்ணா, இப்படி தள்ளாடிக்கிட்டு எங்கேயா போற? அந்த ஊர்ல கச்சேரி நடக்குதான், எல்லாம் ஆம்பளைங்களும் அங்கதான். கச்சேரியா? கச்சேரியா? அது என்ன ப்ரோ? அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. ஸ்ட்ரைட்டா வந்து பாரு, அப்பதான் உனக்கு புரியும். அப்போ ஓகே வா. மேனியும் கண்டது மனசு பாடா மாறி போச்சு. உன்னடை என் வளைவது எனக்கு மெல்ல உஷ்ணம் மேறி போச்சு. உன்னை ஒரு பக்கம் பார்த்தா தீபிக்கவா, நீ மறுபக்கம் பார்த்தா ஹன்சிக்கவா. அட மூச்சு முட்டுது உன்னை பார்த்து, உன் அழகில் தானே பெண்ணே. Sambo, 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 nana, Samantha. Rambo, 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 nana, Ramba. Sambo, 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 nana, Samantha. Rambo, 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 nana, Ramba. Milliana pinnumana mundan munnale, nan soppana loga sundari nane tenai varuvene. மாறி போச்சு. உன்னடை என் வளைவது எனக்கு மெல்ல உஷ்ணம் மேறி போச்சு. உன்னை ஒரு பக்கம் பார்த்தா தீபிக்கவா, நீ மறுபக்கம் பார்த்தா ஹன்சிக்கவா. அட மூச்சு முட்டுது உன்னை பார்த்து, உன் அழகில் நானே பெண்ணே. ப்ரோ ப்ரோ, அவன் கிட்ட கொஞ்சம் போயேன். ஓகே. தம்பி தம்பி, அட்ரஸ் ஃப்ரீயா சொல்லுவியா? பெரம்பூருக்கு எப்படி போகணும்? இப்படியா? இப்படிதான் போகணுமாடா? ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ. அதான் பெரம்பூருக்கு இப்படி தானே போக சொன்னீங்க. யார் சொன்னா? நீங்க தானே சொன்னீங்க. இந்த பக்கம். ஆனா அங்க ஒரு பெரிய ஆள் சொன்னாரு இப்படி. அதான் உங்களுக்கு தெரியுமே. தம்பி தம்பி, நீங்களே சொல்லுங்க. தெரியல, நான் சொல்றத கேளுங்கயா. நேரா போய் லாஸ்ட் ரைட், அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுங்க, புரியுதா? அப்புறம் லெஃப்ட் போணும், நேரா ஸ்ட்ரைட்டா போயிட்டே இருங்க. அங்க ஒரு 4 ரோடு ஜங்ஷன் வரும். அங்க இருந்து ஒரு லெஃப்ட் எடுக்கணும். அங்க ஒரு ஊர் வரும். அங்க இருந்து நேரா ஒரு ரைட் எடுத்துக்கோங்க. ரைட்ல திரும்பின உடனே அங்க ஒரு ஆளு ஹெல்மெட்லாம் வித்துட்டு இருப்பான். ஆளு பாக்குறதுக்கு நல்லா குள்ளமா தான் இருப்பான். இவ்வளவு பெருசா தான் இருப்பான். ஆமா ஆமா கரெக்ட். அந்த ஆள் தான் என்னோட மாமா. அப்படியே கொஞ்சம் முன்னாடி போங்க. அவருக்கு பொண்ணு கூட இருக்கும். ஆமா.
அந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அத்தை ஒத்துக்கிட்டாங்க, மாமா ஒத்துக்க டேய் மாட்டேங்கிறாரு. அவங்க ஒத்துக்கிட்டா ஒத்துக்கலனா ஏய் எனக்கு bro, என்னடா? address சொல்லு bro. ஓகே, அந்த ஊர் இருக்கு இல்லையா என் மாமா ஊரு, அங்க இருந்து ஸ்ட்ரைட்டா போகணும். அங்க போயிட்டு ஒரு லெஃப்ட் ஒரு ரைட், அங்க இருந்து நேரா போனா அதான் உங்க ஊரு. ஓகே, thank you. ஃபர்ஸ்ட் ப்ரோ எனக்கு அவன் மேல டவுட்டா இருக்கே. நோ ப்ரோ, அவன் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கான். அவன் கரெக்டா தான் சொல்லுவான். அவன் மாமாவும் இப்படி தான் கான்ஃபிடென்ட்டா சொன்னான். Chill man. ப்ரோ அங்க ஏதோ ஆக்சிடென்ட் நடந்திருக்கு ப்ரோ. நமக்கு எதுக்கு ப்ரோ இதெல்லாம்? அப்படினா நீங்க வர வேண்டாம், நீங்க போங்க, நான் பாத்துக்கறேன். நானும் வரேன். இரு, I am coming with you. Wait. உயிரோட தானே இருக்காங்க. எங்க ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணியாச்சு, வந்துட்டு இருக்கு. பிளட் ரொம்ப போயிருக்கு. ரொம்ப அடிபட்டு. ப்ரோ யாருன்னு தெரியல. இங்க பாருங்களேன். ஃபோன் பண்ணால எடுக்க மாட்டேன்றாங்க. Oh my god. ஆமாம்பா, ரொம்ப அடிபட்டு. டேய் யாராவது ஃபோன் பண்ணுங்களேடா. டேய் ஆட்டோ வருது, ரிப்போர்ட்டர் நவுந்து நில்லுங்க. ப்ரோ கொஞ்ச நேரம் இருங்க ப்ரோ. Bro. 2 நிமிஷம். Bro. ஆம்புலன்ஸ் வந்துரும். He's dead. போலீஸ் கேஸ் ஆயிரும்னு எந்த ஆட்டோவும் வர மாட்டேன்றானுங்க. 2 நிமிஷம் பொறுத்துக்கோங்க. ஆம்புலன்ஸ் வந்துரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. நான் ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. ஆமா, இது ஆம்புலன்ஸ் வந்துருச்சு. தள்ளுப்பா, தள்ளு. நில்லுங்க. Hey, நீங்க போங்க, நான் வண்டி எடுத்துட்டு வரேன். பாத்துங்க, கால் பத்திரம். ப்ரோ என்னாச்சு ப்ரோ? ப்ரோ என்னால காப்பாத்த முடியல ப்ரோ. ப்ரோ நீ எதுக்காக இவ்வளவு ஃபீல் பண்ற? ப்ரோ 20 நிமிஷத்துக்கு முன்னாடி யாருன்னு தெரியாது, ஆனா அவரு என் கையில இறந்திருக்காரு ப்ரோ. அவரோட உயிர் என் கையில தான் போச்சு ப்ரோ. என்ன ப்ரோ இது? என் கையில இறந்தது என் கையாலேயே நான் கொன்ன மாதிரி இருக்கு ப்ரோ. என் உயிரை காப்பாத்துங்கன்னு கெஞ்சினான் ப்ரோ. கைய பிடிச்சிட்டு கெஞ்சினான் ப்ரோ. முடியல, ரொம்ப கில்ட்டியா இருக்கு ப்ரோ எனக்கு. எதுக்கும் நீ காரணம் இல்ல பிரதர். அவங்க டைம் முடிஞ்சிருச்சு. அவங்க இறந்துட்டாங்கன்ற கவலையை விட்டுட்டு நீ இவ்வளவு மாறி இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு ப்ரோ. நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு ப்ரோ. உன்னை நான் இப்படி பாப்பேன்னு நினைக்கவே இல்லை ப்ரோ.
இங்கே நிப்பாட்டேன் ப்ரோ. இந்த ஊர்ல யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்களா? அது இல்ல ப்ரோ, இந்த ஏரியா என்னமோ ஃபெமிலியரா தோணுது. டாடி எதுக்காக இங்க வர சொன்னாரு? ப்ரோ அது இல்ல. தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். எக்ஸ்கியூஸ் மீ. சார், இவரு ஹலோ டாக்டர், ஐம் ஆதித்யா. எஸ், சொல்லுங்க. நீங்க இங்க எத்தனை வருஷமா ஒர்க் பண்றீங்க? இங்க ரொம்ப வருஷமா கேம்ப் பண்ணிட்டு தான் இருக்கோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 2 வருஷமா இங்கே சர்வீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. சரி, உங்களை பத்தி சொல்லுங்க. இந்த பிளேஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் இது ஏதோ ஃபெமிலியரா தோணுச்சு. எங்க அப்பா தான் இங்க வர சொன்னாரு. ஓஹோ. எங்க அப்பா பேரு சூரிய நாராயணவர்மன். அவர் உங்களுக்கு தெரியுமா? தம்பி, நீங்க அவரோட பையனா தம்பி? என் அப்பா உங்களுக்கு தெரியுமா? தெரியும்பா. அடையாளம் தெரியலையா? முத நீங்க வந்தப்போ இந்த கேம்ப்ல ஃபர்ஸ்ட் பிறந்த பையன் இவன். ஞாபகம் வந்துருச்சா? ஞாபகம். அவங்க அம்மா இறந்ததும் எவ்வளவோ தாய்மார்கள் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவையா இவன், நம்ம ஆதித்யாயா. சாரிங்க, ரொம்ப முயற்சி பண்ணோம். ஆனா மதுரை எங்களால சேவ் பண்ண முடியல. எவ்வளவு முயற்சி பண்ணியும் குழந்தையோட அம்மாவை காப்பாற்ற முடியல. ஐம் வெரி சாரி. அவரு படுற கஷ்டத்தை பார்த்து அங்க எல்லாருக்கும் கண்ணீர் ஊத்திருச்சுயா. அன்னையா நீ தந்தையா, அன்னையின் மறு ஜன்மமா, நம்மிடம் உள்ள
பந்தமே அர்த்தமே அது காணவா புன்னகையில் என்னை கண்டே பசியின்றி போனாய் நீயும் பாசம் என்னும் பேரிலே எத்தனையோ கவலைகள் உண்டு உன் தோளில் சாய்வதைக் கண்டு வேதனை தான் பறந்ததே ஏன் உன்மடி நான் சிறு அடி கூட எனக்கொரு இடமில்லை தேடி அலைகிறேன் எந்த அருகினில் மீண்டும் ஒரு முறை காணவே அன்னையா நீ தந்தையா அன்னையின் மறு ஜன்மமா நடுராத்திரி வேளையில் நானும் அழுதாலே நீயும் தான் மாரோடு அணைத்து என்னை கொஞ்சினாய் பசியார இன்னோர் தாய்மடி என்னையே தந்தேதான் பாலூட்டி பசியை போக்கி தேற்றினாய் தாயென்றால் நீயும் தான் என்னை காத்த தெய்வம் தான் ஏன் இன்னும் போராட்டம் பூமியில் காலம் அது மாறுமே கஷ்டங்கள் தீருமே நீயேதான் நம்பிக்கை வென்றிடும் பிரசவத்தின் வலியை போலே நீ பட்ட வேதனையோ யார் இங்கே காண்பாரோ தெய்வமே உயிர் மீண்டு வந்தது போல வழி தாங்கும் மாயம் என்ன கடவுள் தான் நீயே என்றும் மானாயே கூண்டுக்குள் வாழ்ந்தாலும் சிறகுள்ள பறவைதான் வானத்தின் எல்லையை கண்டிடும் தெய்வத்தின் மனம் போல உன்னை நான் காண்கின்றேன் இன்னும் ஒரு பிறவியில் நீயே தாயாக வந்திடுவாய் ஸ்கூலை நல்லா ரன் பண்ணுங்க. இந்தாங்க, ஆல் தி பெஸ்ட். எக்ஸ்கியூஸ் மீ. Hi, Dad. I'm just waiting for your call, my son. நீங்க ஜெயிச்சிட்டீங்க டாட். You won my life. என் லைஃபே ஜெயிச்சிட்டீங்க டாடி. Yeah, my boy. You won, Aditya. எப்பவும் ஹாப்பியா இருக்கிற உன்னோட வாய்ஸ் இன்னைக்கு ஏன் ரொம்ப சேடா இருக்கு? எப்பவும் இல்லாத ஒரு எமோஷன் இப்ப வந்திருக்குல்ல? நான் உன்னை கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக ஒன்னும் அங்க அனுப்பி வைக்கல. அம்மாவா இப்போதான் நான் பார்த்தேன்ப்பா. எனக்கு அம்மாங்கிற எமோஷனே தெரியாம என்னை எப்படி நீங்க வளர்த்தீங்கப்பா?
அப்பா அப்படின்னு நீ என்ன கூப்பிடுறல்ல, அந்த வார்த்தைக்காகத்தான் உன்னை அப்படி வளர்த்தேன். 20 வருஷம் எப்படியோ உன்னை நான் வளர்த்துட்டேன், ஜெயிச்சிட்டேன். இன்னைக்கு நான் உனக்கு ஒரு நல்ல அப்பாவா ஜெயிச்சிட்டேன். என் பையன் எதை கத்துக்கணும்னு நினைச்சேனோ அதை நான் கத்து கொடுத்துட்டேன். டேய், உன்னை சின்ன குழந்தையில இருந்து கஷ்டம், கண்ணீர், பசி, பயம்னு எதுவுமே தெரியாம ஒரு கண்ணாடி பொம்மை மாதிரி வளர்த்துட்ட. ஆனா நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சுது, கண்ணாடி பொம்மைய காப்பாத்திட்டே இருந்தா தான் நல்லா இருக்கும்ல, இல்லைன்னா அது உடைஞ்சு போயிடும். அதனால தான் உன்னை என் கண்ணுக்குள்ள வச்சு பாதுகாப்பா பத்திரமா நான் வளர்த்தேன். மனுஷங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவங்க கால் இருக்க வேண்டியது தரையில தான், கடைசியில போக வேண்டியதும் அந்த மண்ணுக்குள்ளதான். அந்த மண்ணை உனக்கு அறிமுகப்படுத்த நினைச்ச. மண்ணு தான் நம்மளோட வேரே. மனுஷங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த வேரை மறந்து போய் மேல மேல போய் கடைசியில மேல மட்டும்தான் பாக்குறாங்க. ஆனா என் பையன் அப்படி ஆகக்கூடாது. ஏன்னா அவன் ரத்தத்திலேயே அந்த வேர் இருக்கு, எமோஷனல் இருக்கு. நான் அதை உனக்கு உணர வைக்கணும்னு நினைச்சேன். யுவான் ஆதித்யானா ஒரு வீரம் இருக்கணும், அது உனக்கும் தெரியணும்ல. அதனால மட்டும்தான் என் பையங்கிறத தாண்டி உனக்குள்ள இருக்கிற மனுஷனா உனக்கு தெரிய வைக்க நினைச்சேன். Now you are a complete person. உன் பேரோட அர்த்தம் உனக்கு தெரியுமா? யுவான் ஆதித்யானா ஃபுல் ஆஃப் லைஃப், முழுமையான வாழ்க்கை. ஆதித்யானா சன் ஆஃப் காட், சூரியனோட பிரகாசம் மாதிரி உன்னோட முழு வாழ்க்கையும் அமையும். இப்போல இருந்து நீ வாழு, உனக்குள்ள இருக்கிற அந்த மனுஷனோட வாழு, யுவான் ஆதித்யாவா வாழு. அப்பா, you are a great living legend. எல்லா பிள்ளைங்களையும் ஒரு அப்பாவால ஓரளவுக்கு தான் நல்ல விதமா வளர்க்க முடியும். ஆனா நீங்க அந்த ஸ்டேஜையும் தாண்டிட்டீங்கப்பா. எனக்கு லைஃப்ல எல்லாமே இருக்கு. எனக்கு என்ன, என்கிட்ட இல்லாதது என்ன, எனக்கு தெரியாதது என்ன இருக்கு அப்படிங்கிற நினைப்பிலேயே நான் அப்படியே வளர்ந்துட்டேன்ப்பா. டேய், இது இல்லடா உன்னோட லைஃப், நீ கத்துக்க வேண்டிய லைஃப். இன்னும் தெரிஞ்சுக்க நிறைய இருக்குன்னு நான் அனுபவிக்க வேண்டிய பலன்கள் இன்னும் நிறைய இருக்குப்பா. என்னையே நான் முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நீங்க இந்த மாதிரி யோசிச்சு இங்க அனுப்புனதுக்கு ஹேட்ஸ் ஆஃப் டாடி. எனக்கு எல்லாமே இப்பதான்ப்பா புரியுது. எனக்குள்ள இருக்கிற மனுஷன் நினைச்சு நான் கர்வப்படுறேன். நான் வாழ்வேன்ப்பா. இப்போ இருந்து நீங்க நினைச்சதை விட நல்லாவே வாழ்வேன். மனுஷனோட மனுஷனா விவான் ஆதித்யாவா வாழ்வேன். லைஃப் இஸ் லோடிங் டாடி.
Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.